நாம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். ஸ்தோத்திரம். வேதத்தை நாம் கரங்களில் எடுத்துக்கொள்ளுவோம். ஸ்தோத்திரம். வந்திருக்கா சரில யாத்திராகமத்தின் புஸ்தகம் ஷார்ப்பை கொஞ்சம் குறைச்சிட்டு பேசுங்க. யாத்திராகமம் 25ஆம் அதிகாரம் 23 முதல் 30 வசனங்கள் வரையில். யாத்திராகமம் 25ஆம் அதிகாரம் 23 முதல் 30 வசனங்கள் வரை. சீத்திம் மரத்தால் ஒரு மேஜையும் பண்ணுவாயாக. சீத்திம் மரத்தால் ஒரு மேஜையை பண்ணுவாயாக. அது 2 முழ நீளமும், அந்த மேஜை 2 முழம் நீளமுள்ளதும், 1 முழ அகலமும், 1 முழம் அகலமாயும், 1.5 முழ உயரமுமாய் இருக்க கடவுள். 1.5 முழம் உயரம் உள்ளதாக இருக்க வேண்டும். அதை பசும் பொன் தகட்டால் மூடி, அந்த மேஜையை பசும்பொன் தகட்டால் மூடி, சுற்றிலும் அதற்கு பொன்னினால் திறனை உண்டாக்கி, சுற்றிலும் அதற்கு பொன்னினால் திறனை பீடிங் பார்டர் உண்டாக்கி, சுற்றிலும் அதற்கு 4 விடற்கரையான சட்டத்தையும், ஒரு சட்டத்தையும், அதன் சட்டத்திற்கு சுற்றிலும் பொன்னினால் திறனையும் உண்டாக்கி, அந்த சட்டத்திற்கு பொன்னினால் ஒரு பீடிங் பார்டரை உண்டாக்கி, அதற்கு 4 பொன் வளையங்களை பண்ணி, அந்த மேஜைக்கு 4 பொன் வளையங்களை பண்ணி, அவைகளை அதன் 4 கால்களுக்கு இருக்கும் 4 மூலைகளிலும் தைக்க கடவாய். அந்த 4 கால்களுக்கு மேலாக 4 மூலைகளில் அதை பொருத்த வேண்டும். அந்த வளையங்கள், அந்த 4 வளையங்களும் மேஜையை சுமக்கும் தண்டுகளுக்கு, மேஜையை சுமப்பதற்குரிய தண்டுகளுக்கு இடங்களாய் இருக்கும்படி, அதற்கு ஏற்றது போல இருக்கும்படி சட்டத்தின் அருகே இருக்க வேண்டும். சட்டத்தின் ஓரமாக அது பொருத்தப்பட்டிருக்க வேண்டும். அந்த தண்டுகளை சீத்தி மரத்தினால் செய்து, அந்த தண்டுகளை சுமக்கக்கூடிய, அந்த மேஜையை சுமக்கக்கூடிய தண்டுகளை சீத்தி மரத்தினால் செய்து, அவைகளை பொன் தகட்டால் மூட கடவாய். அவைகளையும் பொன் தகட்டால் மூட வேண்டும். அவைகளால் மேஜை சுமக்கப்பட வேண்டும். அவைகளால் மேஜை சுமக்கப்பட வேண்டும். அதற்குரிய தட்டுகளையும், அதற்குரிய அந்த அப்பம் வைக்கக்கூடிய மேஜையில் உள்ள அதுக்குரிய தட்டுகளையும், தூப கரண்டிகளையும், தூபம் இடுவதற்குரிய கரண்டிகளையும், கிண்ணங்களையும், பானபலி கரகங்களையும் பண்ணக்கடவாய். பானபலி கரகங்களையும் பண்ணக்கடவாய். அவைகளை பசும் பொன்னினால் பண்ணக்கடவாய். அவைகளையும் பசும் பொன்னால் அதை செய்ய வேண்டும். மேஜையின் மேல் நித்தமும் என் சந்நிதியில் சமூக தப்பங்களை வைக்க கடவாய். மேஜையின் மேல் நித்தமும் என் சமூகத்தில் அப்பங்களை கொண்டு வந்து வைக்க வேண்டும். நித்தமும் என் சமூகத்தில் அப்பங்களை கொண்டு வந்து வைக்க வேண்டும். இது நாம் அதிகமான வருஷத்தில் ஒரு முறை இதை தியானிக்கிறோம். 3-4 வித்தியாசமான செய்தியில் நான் இதில் எடுத்திருக்கிறேன். இன்றைக்கு எடுக்க போகிறதும் சாப்டர் என்னமோ இதுதான், பட் இதிலிருந்து வேறு ஒரு டாப்பிக்கில் நான் உங்களோடு கூட பேச போகிறேன். இந்த நாளில் இந்த ஆசரிப்பு கூடாரத்தினுடைய மேன்மையை, ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளே வைக்கப்பட்டிருக்கிற பொருட்களுடைய மேன்மையை, அது எதற்கெல்லாம் பயன்படுகிறது என்ற மேன்மையை தெளிவாக நீங்களும் நானும் அறிந்து கொண்டால், தேவனுக்காக இந்த கடைசி நாட்களில் தேவனுக்காக பயன்படாமல் நீங்கள் நானும் வெறுமையாக இருக்கவே முடியாது. ஆகவே தேவன் எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை விடுவித்து கொண்டு வரும் பொழுது வனாந்தரத்தின் பாதையில் அவர்கள் கடந்து வருகிறார்கள். கடந்து வரும் பொழுது ஆண்டவர் மோசேயினிடத்தில் சொல்லுகிறார், என்னை ஆராதிக்கும்படி, ஜனங்களை என்னை சேவிக்கும்படி எனக்கு ஒரு கூடாரத்தை நீ உண்டாக்க வேண்டும். அந்த கூடாரத்துக்கு பேர் ஆசரிப்பு கூடாரம். அனுசரிக்கக்கூடிய ஒரு கூடாரமாக இருக்க வேண்டும். அந்த கூடாரத்தில் 3 பகுதிகள். ஒன்று பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம். இந்த 3 அமைப்புகளை செய்ய வேண்டும். அதுக்கு என்னென்ன எதெல்லாம் செய்யணுமோ எல்லா காரியங்களையும் மோசேயினிடத்தில் ஆண்டவர் சொன்னார். மோசே கர்த்தர் தனக்கு சொன்ன கற்றுக் கொடுத்த மாதிரியின்படியே, அளவின்படியே ஆசரிப்பு கூடாரத்தினுடைய வேலைகளை எல்லாம் முடித்து அந்த ஆசரிப்பு கூடாரத்தினுடைய
வேலைகளை கம்ப்ளீட் பண்ணி அதை ஸ்தாபனம் பண்ணான். அதில் பிரகாரத்தில் பலிபீடம் இருக்கும், தண்ணீர் தொட்டி இருக்கும். 2 பொருட்களும் பிரகாரத்தில் இருக்கும். பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே குத்துவிளக்கு இருக்கும், தூப பீடம் இருக்கும், அப்பம் வைக்கக்கூடிய மேஜை இருக்கும். மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி இருக்கும். அந்த பெட்டிக்குள்ளே கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு எழுதி கொடுத்த 10 கட்டளைகள் அடங்கின கற்பலகைகள் அதில் இருக்குது. ஆரோனுடைய துளிர்த்த கோல் ஆசாரிய ஊழியத்திற்காக தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன் என்பதற்கு அடையாளமாக ஆரோனுடைய நேம் எழுதப்பட்ட, பேர் எழுதப்பட்ட அந்த கோல், துளிர்த்த கோல் அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ளே இருக்குது. மண்ணை வைக்கக்கூடிய பொற்கிண்ணம், இன்னும் அதனுடைய உபகரண பொருட்கள் அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ளே இருக்குது. இப்போது இந்த உடன்படிக்கை பெட்டி மகாபரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே இருக்கும். பரிசுத்த ஸ்தலத்துக்கும் மகாபரிசுத்த ஸ்தலத்துக்கும் இடையில் இந்த திரை இருக்கும், திரை. இப்போ ஆசாரியன் ஒவ்வொரு நாளும் அவன் தேவனுடைய ஆலயத்தில் பணிவிடை செய்யும் பொழுது பிரகாரத்திலிருந்து அவன் பரிசுத்த ஸ்தலத்துக்கெல்லாம் வேலை பார்க்கலாம். ஆனால் மகாபரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே வருஷத்துக்கு ஒரு முறை போய் தனக்காகவும் தன்னுடைய குடும்பத்திற்காகவும் முழு இஸ்ரவேல் ஜனங்களுடைய பாவத்தின் நிவர்த்திக்காக அவன் பலி செலுத்தி அந்த இரத்தத்தை கொண்டு போய் அங்கே செய்ய வேண்டிய பிரகாரமாக அதை செய்து அவன் வெளியே கடந்து வரணும். இன்னொன்று, அவன் மகாபரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே கடந்து போகும்போது வருஷத்துக்கு ஒரு முறை அவன் இடுப்பில் சங்கிலி கட்டி இருக்கும், செயின். அதை சுற்றிலும் அவன் அந்த செயினில் சுற்றி அந்த ட்ரெஸ்ஸில் பெல்லு இருக்கும், பெல்லு. அது அவன் நடக்கும் பொழுதெல்லாம் மணி ஆடிக்கிட்டே இருக்கும், சத்தம் கேட்கும். அது எதுக்காகன்னா, ஆசாரியன் பரிசுத்தம் இல்லாமல் மகாபரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே அவன் போய் தேவனுக்கு செய்ய வேண்டிய அந்த பழிமுறைகளை அவன் செய்யும் பொழுது பரிசுத்தம் இல்லாமல் அவன் உள்ளே என்றானா உடனே செத்து போயிடுவான். அவ்வளோ பயங்கரமான இடம். உடனே செத்து போயிடுவான். இறந்துட்டான் அப்படின்றதுனால மரித்து போனவனே வெளியில் இருக்கிற யாரும் போய் உள்ளேருந்து கொண்டு வர முடியாது, உள்ளே வர முடியாது. எந்த லேவியனும் வர முடியாது. ஆகவே தான் இவனுடைய இடுப்பில் கட்டி இருக்கிற சங்கிலி வெளியில் இருக்கும், அவ்வளோ லென்த்திக்காக இருக்கும். வெளியில் ஜனங்கள் நின்று அதை எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. ரொம்ப நேரம் ஆச்சுன்னா அந்த சங்கிலி இழுத்து பார்ப்பாங்க. மணி சத்தம் கேட்டுச்சுட்டா ஆசாரியர் பாசு உயிராக இருக்கிறாருன்னு அர்த்தம். இல்லைன்னா இழுக்கும்போது ரொம்ப வெயிட்டாக இருக்குது, சத்தமே இல்லை, ஒன்றும் இல்லைன்னா ஆள் இறந்து போயிட்டாருன்னு அர்த்தம். அந்த சங்கிலியை பிடிச்சி இழுத்து பாடி வெளியே கொண்டு போய் அப்புறம் அடக்கம் செய்ய வேண்டிய முறைப்படி அதை செய்து முடிச்சிருவாங்க. என்ன சொல்கிறேன்னா, இந்த ஆசரிப்பு கூடாரம் அவ்வளவு பயங்கரமான தேவனுடைய பிரசன்னத்தால் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு இடம்தான் ஆசரிப்பு கூடாரம். அதை சுற்றிலும் ஆசரிப்பு கூடாரத்தை, தேவனுடைய கூடாரத்தை சுற்றிலும் இஸ்ரவேல் ஜனங்கள் 12 கோத்திரத்தாரும் எங்கெங்கே எந்தெந்த திசையில் யார் யார் அங்கே கூடாரம் போட்டு இருக்க வேணும் அப்படின்ட்டு ஆண்டவர் யார் எந்தெந்த கோத்திரத்தை எங்கெங்கே இருக்கணுமோ அங்கங்கே அவர்கள் பாளையம் இறங்கி இருப்பார்கள், கூடாரத்தை போட்டிருப்பார்கள். மேகம் நிற்கும் பொழுது கூடாரத்தை போடுவாங்க. மேகம் மேலே எழும்பும் பொழுது கூடாரத்தை பிரிச்சுக்கிட்டு ஆசரிப்பு கூடாரத்தையும் யார் யார் எதை எடுத்துகிட்டு சுமக்கணுமோ அதன்படி எடுத்துக்கிட்டு அந்தந்த கோத்திரத்தின்படி வரிசையில் அவங்க பாட்டு போயிட்டே இருக்கணும். ஆண்டவர் எங்கெங்கெல்லாம் அவர்களை கொண்டு போகிறாரோ அந்த பாதையிலெல்லாம் அவர்கள் நடந்து போகணும். இப்படி ஆசரிப்பு கூடாரத்தினுடைய வேலையை முழுவதையும் ஆசாரியனாக, பிரதான ஆசாரியனாக தெரிந்து கொண்ட ஆரோனுடைய கரத்தில் அதை கொடுத்திருந்தார். ஆரோன் லேவி கோத்திரத்தில் இருக்கக்கூடிய தெரிந்து கொள்ளப்பட்ட ஆரோன் பிரதான ஆசாரியனாய் கர்த்தர் அவனை அபிஷேகம் பண்ணி இந்த ஊழியத்துக்காக ஏற்படுத்தியிருக்கிறார். இப்போது இந்த மேஜை குறித்து வாசிக்கும் பொழுது இது எங்கே இருக்குண்டா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே இருக்குது. பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே இந்த அப்பம் வைக்கக்கூடிய மேஜை இருக்குது. இந்த மேஜை சீத்தி மரத்தால்
செய்யப்பட்டது, அதை பொன் தகட்டால் மூடப்பட்டது அப்படின்னு. அது அதே போல் அதுக்கு 4 பாதங்கள், கால்கள் இருக்கணும். அது ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கணும். எவ்வளவு அளவோ மெஷர் படி அது செய்திருக்கணும். அதுக்கு 4 வளையங்கள் பண்ணியிருக்கணும், ரிங்கு. அந்த 4 மூலையிலையும் மேலே பொருத்தி இருக்கணும். இப்படி பொருத்தி இருக்கணும். கம்பு நீட்டமாக, தண்டுன்னா நீட்டாக இருக்கக்கூடிய, அதை சுமக்கக்கூடிய நீளமான நல்ல ஒரு சுமக்கக்கூடிய அளவுக்கு வெயிட் உள்ள கம்பு தடி, அதை சீத்தி மரத்தால் செய்து அதையும் பொன் தகட்டால் மூடணும். அங்கே எதுவுமே மரம் வெளியே தெரியாது, எல்லாமே கோல்டாக தான் தெரியும். அந்த ரிங்கிலிருந்து பெட்டி வரைக்கும் எல்லாம் மரத்தால் செய்திருந்தாலும் கம்ப்ளீட்டாக பொன் தகட்டால் கவர் பண்ணப்பட்டிருக்கணும். ஸோ இது எதுக்காக ஆண்டவர் இதை பொன் தகட்டால் மூட சொன்னார் அப்படின்ட்டா, மரத்தை அப்படியே வச்சுட்டா நாளாகும்போது அது பழுதாகும் வாய்ப்பு இருக்கு. ஆகவே தான் கர்த்தர் பொன் தகட்டால் மூடு, பொன் தகட்டால் மூடு அப்படின்னார். இந்த பலிபீடம், இந்த மேஜை, அப்போ வைக்கக்கூடிய மேஜை கிறிஸ்துவுக்கு அடையாளமாக சொல்லப்பட்டிருக்கு. இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமாக இருக்குது. இப்போ இந்த மரத்தினால் செய்யப்பட்ட இந்த மேஜை முழுவதும் பொன் தகட்டால் கவர் பண்ணப்பட்டிருக்கணும். ரிங்கு பொண்ணு, அதை சுமக்கக்கூடிய தண்டுகள் பொண்ணு, மேலே அந்த பீடிங்லாம் வர்றது எல்லாமே பொன் தகட்டால் கம்ப்ளீட்டாக கவர் பண்ணியிருக்கணும். பார்க்கும்போது கோல்டு தான் தெரியணும், உள்ள மரம் தெரியக்கூடாது. ஸோ இந்த பலிபீடம் கிறிஸ்துவுக்கு அடையாளமாக நாம் தியானிச்சிருக்கிறோம். கிறிஸ்து இந்த உலகத்தில் வரும் பொழுது மனிதனாக தான் வந்தார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வரும் பொழுது 100க்கு 100 யார்? அவர் மனுஷகுமாரன், மனுஷகுமாரனாய் வந்தார். ஆகவே தான் அவர் இந்த உலகத்தில் வாழும் பொழுது அவருக்கு பசி இருந்தது, தாகம் இருந்தது, கோபம் இருந்தது, எல்லாமே இருந்தது. பாவத்தை தவிர எல்லாமே இருந்தது. அவர்கிட்ட பாவம் மட்டும்தான் இல்லை. ஆகவே அவர் 100க்கு 100 அவர் நம்மை போல தான் இந்த பூமியில் வாழ்ந்தார். அவருக்கு பசி இருந்தது, தூக்கம் இருந்தது, எல்லாமே இருந்தது, தாகம் இருந்தது. ஸோ அப்போ 100க்கு 100 இயேசு இந்த உலகத்தில் அவர் வாழ்ந்தாலும் அவர் பாவம் செய்யாமல் அவர் தன்னை பரிசுத்தமாகவே காத்து கொண்டதினால் அவர் யார்? 100க்கு 100 தேவன். 100க்கு 100 அவர் தேவன். 100க்கு 100 அவர் தேவன். இதில் பார்த்தீங்கன்னா அது மரத்தால் செய்யப்பட்டிருந்தாலும் பொன் தகட்டால் மூடப்பட்டிருக்கிறது. இந்த பொன் கோல்டு 2 காரியத்துக்கு சொல்லலாம். ஒன்று விசுவாசத்துக்கு அடையாளமாக உங்களுக்கு எனக்கு சொல்லலாம். ஆனால் அதே நேரத்தில் அது தேவனுடைய தன்மைக்கு அடையாளம், தெய்வீக தன்மைக்கு அடையாளமாக இருக்குது. தெய்வனுக்கு அடையாளமானதாய் அந்த தங்கம் கோல்டு இருக்குது. அப்படின்னா அவர் முழுவதும் 100க்கு 100 இந்த உலகத்தில் மனுஷனாய் வந்தாலும், ஆனால் 100க்கு 100 அவர் மனுஷன்தான். அதே நேரத்தில் 100க்கு 100 ஆண்டவராகிய இயேசு யார்? அவர் பரிசுத்தம் உள்ள தேவன். அவர் அல்லேலூயா. அதனால தான் அவருக்குள்ள பாவம் இல்லை. அவர் சொன்னார், என்னிடத்தில் பாவம் உண்டு என்று உங்களில் யாராயிலும் சொல்ல முடியுமான்னு கேட்டார். என்கிட்ட எனக்குள்ள பாவம் இருக்குன்னு சொல்ல முடியுமா? இல்லை. அது இன்னொரு வார்த்தையை சொல்கிறார், இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றும் கிடையாது, அவன் என்கிட்ட எதிர்பார்க்கக்கூடிய காரியம் ஒன்றும் கிடையாது. அப்படின்னா 100க்கு 100 இயேசு அவர் தெய்வமாகவே, தேவகுமாரனாகவே, தேவனாகவே இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்கிறார். இப்போ இந்த மேஜை எல்லாம் ரெடி பண்ணி கொண்டு எங்கே வச்சிருக்கு? ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளே வச்சுட்டு அது நித்தமும் அதுக்குள்ளே மேஜையில் அப்பம் வைக்கணும். இன்றைக்கி இந்த அப்பத்தை குறித்து மாத்திரம் நான் சொல்ல விரும்புகிறேன். ஒவ்வொரு முறையும் நம்ம பார்க்கும்போது வித்தியாசமான காரியத்தில் பார்த்தோம். ஆனால் இன்றைக்கு இந்த அப்பத்தை குறித்து மாத்திரம் சில காரியங்களை தியானம் பண்ணி நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். இந்த
ஆசரிப்பு கூடாரத்தில் வைக்கப்பட்டிருக்கிற அந்த மேஜையில் 12 அப்பங்களை கொண்டு வந்து வைக்கணும். 12 கோத்திரங்களுக்கு, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அடையாளமாக 12 அப்பங்களை கொண்டு வந்து 2 அடுக்காக வைக்கணும். 6 அடுக்கு, 6 அப்பங்கள் ஒரு அடுக்கில், இன்னொரு அடுக்கில் 6 அப்பங்கள், 12 அப்பங்களை செய்து கொண்டு வந்து நித்தமும் அந்த மேஜையின் மேலே வைக்கணும். இந்த மேஜையில் வைக்கப்பட்ட அந்த அப்பம் தூபம் போடப்படணும். தூப வர்க்கம் விடணும். இந்த அப்பம் அதுக்குள்ளே வர்றது எல்லா பொருளுக்குமே தூபம் போடணும். அப்படின்னா அந்த தூபம் கர்த்தருக்கு துதிக்கிற, கர்த்தரை ஆராதிக்கிற துதிக்கு, ஆராதனைக்கு, அவருக்கு செலுத்தக்கூடிய நன்றி பலிக்கு அடையாளமாக இருக்கு. அப்படின்ட்டா இந்த வார்த்தை, இந்த அப்பம் என்பது கர்த்தருடைய வார்த்தைக்கு அடையாளமாக இருக்குது. கர்த்தருடைய வார்த்தைக்கு அடையாளம், கர்த்தருடைய வார்த்தைக்கு அடையாளம். ஒவ்வொரு நாளும் அந்த அப்பத்தை கொண்டு வந்து மேஜன் மேல் வைப்பாங்க. யார் அதை புசிக்கணும் அப்படின்னா ஆசாரியர்கள் அதை சாப்பிடணும். ஆசாரியர்கள் உள்ள வேலை பார்க்குறவங்க அதை சாப்பிட புசிக்கணும். முடிஞ்ச உடனே அதுக்கு புசிக்கிற நேரம் இருக்குது. அந்த நேரத்தில் அன்னைக்குரிய அப்பத்தை அன்னைக்கு சாப்பிட்டுடணும். அடுத்த நாளுக்கு ஃப்ரெஷ்ஷாக வந்துடும். ஒவ்வொரு நாளும் புது புது அப்பங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். இந்த அப்பத்தை அதுக்குள்ளே வேலை செய்யக்கூடிய ஆசாரியர்கள், பிரதான ஆசாரியனும் மற்ற ஆசாரியர்களும் அங்கே அந்த அப்பத்தை புசிக்கணும். இது கர்த்தருக்கு செலுத்தப்படுகிற போஜன பலிகளில் ஒன்றுன்னு சொல்லப்பட்டது. இப்போ இந்த அப்பத்தை குறித்து ஒரு வசனத்தை நீங்கள் வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம். யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 47 முதல் 51 வசனங்கள் வரையிலும். என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனுக்கு, என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவர்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று, நித்திய ஜீவன் உண்டு என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஜீவ அப்பம் நானே. ஜீவ அப்பம் நானே. கரங்களை உயர்த்தி அல்லையிலேயே சொன்னதான் சொல்லணுமா? கரங்களை உயர்த்தின்ட்டா. ஜீவ அப்பம் நானே. உங்கள் பிதாக்கள் வனாந்தரத்திலே, உங்கள் பிதாக்கள் வனாந்தரத்தில் மன்னாவை புசித்திருந்தும் மரித்தார்கள். அந்த மன்னாவை புசித்திருந்தும் அவர்களுக்கு மரணம் வந்தது. இதிலே புசிக்கிறவன், இந்த அப்பத்தை புசிக்கிறவன் மரியாமல் இருக்கும்படி, மரிக்காமலும் இருக்கும்படி வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இதுவே. வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இதுவே. என்ன சொல்றாரு? வனாந்திரத்திலே கொடுக்கப்பட்ட அந்த அப்பத்தை, மன்னாவை புசித்தவர்கள் மரித்தார்கள், மரணம் அவர்களை சந்தித்தது. ஆனால் நான் கொடுக்கிற இந்த அப்பத்தை புசிக்கிறவர்களுக்கு அவன் மரிக்காமலும் மரியாமலும் இருப்பான். அப்படின்னா மரித்தாலும் இயேசு உயிர்த்தெழுந்தது போல அவரை விசுவாசித்து பாவங்களை அறிக்கையிட்டு யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு பரிசுத்தமாய் வாழுகிறார்களோ, மரித்தாலும் அவர்கள் உயிரோடு எழுந்திருப்பார்கள். ஒருவேளை மரியாமலும் இருந்தால் ஒரு இமைப்பொழுதில் அவருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். அதனால் சொல்ற, இந்த அப்பத்தை புசிக்கிறவன் மரிக்காமலும் இருப்பான், மரியாமலும் இருப்பான். நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம். அல்லேலூயா. நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம் நானே அப்படின்றார். வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம், உயிருள்ள அப்பம். வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம் நானே. அப்போ வனாந்தரத்திலே புசித்த அந்த மன்னா வானத்திலிருந்து தேவனால் அனுப்பப்பட்ட ஜனங்களுக்கு போஷிக்கும்படி, அவர்கள் ஆகாரத்தை உண்டு பிழைத்து கொள்ளும்படி கொடுக்கப்பட்ட அந்த மன்னா எதுன்னா, இயேசுதான் அந்த மன்னாவை என்ன செய்திருக்கார்? அந்த வனாந்திரத்தில் அவர்களுக்கு ஆகாரமாய் வந்திருக்கிறார். அதை அப்போது அந்த வனாந்திரத்தில் புசித்த அந்த நாளில்
இயேசு மனுஷகுமாரன் இந்த உலகத்துக்கு வரவில்லை. மனுக்குலத்துக்காக அவர் மரிக்கவில்லை. அவர் மரணத்தை ஜெயித்தவராய் உயிரோடு எழும்பவில்லை. ஆகவே தான் வனாந்திரத்திலே அப்பொழுது புசித்தவர்கள் அவர்கள் மரணத்தை சந்தித்தார்கள். ஆனால் இந்த அப்பம் நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம்னார். இந்த அப்பத்தை புசிக்கிறவர்களுக்கு அவர்களுக்கு மரணம் இல்லை, நித்திய மரணம் இல்லை அப்படின்னு சொல்றார். வாசிமா. இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். என்றென்றைக்கும் அவன் நித்தியமாய் பிழைத்திருப்பான். நான் கொடுக்கும் அப்பம், நான் கொடுக்கிறதான அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே என்றார். நான் கொடுக்கிற என் சரீரம், என் மாம்சம். என்ன சொல்றாரு? நான் தான் அந்த அப்பம், வானத்திலிருந்து இறங்கின இந்த அப்பம். இன்னொன்று சொல்லப்போனால் வனாந்தரத்தில் லட்சக்கணக்கான மக்களை கர்த்தர் அந்த ஆகாரத்தை மன்னாவை கொடுத்து போஷித்தார் வனாந்தரத்தில். ஏன்னா அவங்க வரும்பொழுது, எகிப்திலேருந்து வரும்பொழுது ஆகாரத்துக்கு எவ்வளோ நாளைக்கு ஆகாரத்தை ரெடி பண்ணிட்டு வர முடியும்? அந்த நாளும் மட்டும்தான் கொண்டு வர முடியும். அந்த குறிப்பிட்ட டைம் வரைக்கும், அந்த நாட்கள் வரைக்கும் இருக்கும் கொண்டு வந்த அப்பங்கள்லாம். பிறகு 40 ஆண்டுகள் பிரயாணிக்கணுமே. அந்த வனாந்திரத்தில் பிரயாணம் பண்ணுகிற நாட்களில் அவர்கள் ஆகாரத்தை ஆயத்தப்படுத்துவதற்கு எதுவும் ரெடி இல்லை. இன்னொன்று, வெயிலுக்கு நான் சொன்னேன், வெயிலுக்கு அவங்க என்ன கொண்டு வரல? கொடை. யாருக்கிட்டையும் கொடையும் கிடையாது. நிழலுக்கு ஒதுங்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. அவரே பார், தன்னுடைய ஜனங்களுக்கு அவர் என்ன பெரிய கொடையாக மாறினார். லட்சக்கணக்கான மக்களுக்கு மேக ஸ்தம்பமாய், நிழலுக்காக தான் அந்த மேகம். இரவில் அக்கினி ஸ்தம்பம் எதுக்குன்னா, ஜனங்கள் இருட்டில் வழி தெரியாமல் தெரியக்கூடாதுண்டு ஆண்டவர் இரவில் அக்கினி ஸ்தம்பத்திலிருந்து தன்னுடைய ஜனங்களுக்கு வெளிச்சத்தை கொடுத்து சரியான பாதையில் கர்த்தர் செய்தார், நடத்தி கொண்டு போனார். அப்போ இந்த அப்பம் நான் தான் அப்படின்னு சொன்னார் இயேசு. இந்த இயேசு இப்போ அவர் மனுஷகுமாரனா இருக்கும் பொழுதும் என்ன நடக்குதுண்டா, இயேசு வனாந்தரத்தில் போய் பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்கிறார். அவருடைய வார்த்தை கேட்பதற்கு ஏராளமான மக்கள் வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஏராளமான மக்கள், ஆயிரக்கணக்கான மக்கள் வராங்க. அப்போது இயேசு சீஷர்களை பார்த்து சொல்கிறார், இவங்களுக்கு நீங்கள் என்ன செய்யுங்க, சாப்பாடு கொடுங்கப்பா அப்படின்னார். ஆகாரம் கொடுங்க. அதில் எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா, ஐயா இவ்வளோ ஜனங்களுக்கு எப்படியா கொடுக்க முடியும்? அதுவும் இது என்ன இடம்? அது வனாந்தரமாக இருக்குது. இங்கே போய் சாப்பாடு கொடுத்தோன்னா எங்கே போய் ரெடி பண்ணுறது? சாப்பாடு ரெடி பண்ணக்கூடிய இடமா இது? எதையும் ரெடி பண்ண முடியாது. வனாந்தரம், எதுவும் வாங்கிட்டு வர முடியாது. எதையும் ஆயத்தப்படுத்துறதுக்கு தகுதியான இடம் இல்லை. வனாந்தரமான இடம், ஒன்றும் செய்ய முடியாதுன்ட்டான். அடுத்தது பைசா இருக்குது. பைசாவும் எவ்வளோ தான் இருக்குது? 200 பணம் தான் இருக்குது. ஆயிரக்கணக்கான பேர் இருக்கிறாங்க. ஆயிரக்கணக்கான மக்கள் வந்திருக்கிறாங்களே. இந்த 200 பணத்துக்கு போய் எங்கேயாவது வாங்கிட்டு வந்தா 10 மாது போதாதே. அப்போ பணமும் போதாது, இதை வச்சும் ஒன்றும் செய்ய முடியாதுன்றான். இன்னொன்று சொல்கிறான், இது நேரம் ஐயா, சாயந்தரம் ஆயிட்டு, நேரமும் இல்லை, சரியான நேரம் இல்லை. போய் வாங்கிட்டு வந்து ரெடி பண்ணி அதுக்கு பிறகு கொடுத்தா எல்லாம் நைட் ஆகிடும். அதுக்கு நேரமும் சரியில்லை. நேரமும் சரியில்லை, உன் நேரமும் சரியில்லைன்னு தான் நினச்சிட்டு இருக்கிற இல்லை. எனக்கு நேரமே சரியில்லை. நமக்கெல்லாம் நேரம் சரியில்லை தான். ஆனால் சரியில்லாத நேரத்தை சரி பண்ணுறவர் தானே நம்ம கூட இருக்கார். நேரம் சரியில்லை, என்னன்னு தெரியல, எனக்கு மட்டும் இப்படி நடக்குது, எனக்கு மட்டும்தான் இப்படிலாம் நடந்துட்டுருக்குது. நேரமே சரியில்லை, நேரம் சரியில்லை. நேரத்தை சரி பண்ணுவார், நேரத்தை சரி பண்ணுவார். அப்புறம் சிலர் யோசிக்கிறது, எனக்கு மட்டும் அந்த இடம், இந்த இடமா இருந்துச்சுன்னா எப்படி இருக்குன்னு தெரியுமா? முற்றில் போய் மாட்டிக்கிட்டேன், நான் சந்துக்குள்ளே போய் மாட்டிக்கிட்டேன்.
எனக்கு மட்டும் இந்த மெயின் ரோட்டில் அப்படி கிடச்சிருந்ததுன்னு வைங்களேன், அப்படியே அம்பானியாக ஆயிட்டு இருப்பேன். கர்த்தர் எங்கே வச்சாலும் கர்த்தர் வைக்கிற இடத்துலையே உங்களை என்னை ஆசீர்வதிக்க அவருக்கு வல்லமை இருக்குது. எந்த இடத்துலையும், அதாவது ஆண்டவர் சொல்கிறாரு, என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் இடத்திலும் நான் வந்து 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 உன்னை ஆசீர்வதிப்பேன். நீ எந்த இடத்துல இருந்தாலும், இடம் பிரச்சனை இல்லை. நீ அந்த முட்டுச்சந்தில் இல்லை, யாருமே வர முடியாத ஒரு பாலடைஞ்ச இடம் மாதிரி இருக்கும், உட்காந்து நீ அங்கே ஜெபம் பண்ணி கர்த்தரை மகிமைப்படுத்து. வந்து உன்னை அந்த ஸ்பாட்டில் ஆண்டவர் ஆஸ்வதிப்பாராம். அந்த இடத்துல வந்து உன்னை ஆஸ்வதிப்பார், மேன்மைப்படுத்துவார். உனக்கு வழியை இடத்தை விசாலமாக்கி தருவார், அந்த இடத்தை ஆசுவாதமாக்கி தருவார். சிலர்லாம் தற்கொலை பண்ணி செத்து போயிட்டாங்கன்னா இடத்த வீட்டை விற்றுட்டு போயிடுவாங்க, இல்லை ஏதோ ஒரு மரணம் வந்துட்டால் விற்றுட்டு போயிடுவாங்க. அது ராசி இல்லை, பயம், பிசாசு தொல்லை இருக்கும் அப்படிலாம். அப்போது கர்த்தர் நேரம் சரியில்லைன்னு சொல்லக்கூடாது. கர்த்தர் கொடுத்துருக்கிற நேரம், எல்லா நேரமும் என்ன நேரம்தான். உங்கள் பிள்ளைகளுக்கு கல்யாண முகூர்த்த நாள் வைக்கும்பொழுது நேரம் அதெல்லாம் பார்த்துட்டு பத்திரிகையில் போடக்கூடாது. கல்யாண நேரத்தை பார்த்துட்டு கர்த்தர் வைத்திருக்கிற நேரம், காலம் எல்லாமே ஒவ்வொரு நேரமும் நல்ல நேரம்தான். அது அமாவாசை நாளாக இருந்தாலும் என்ன நேரம், நல்ல நேரம். நைட்டு 12 மணிக்கு மேலே ஆச்சுனாலும் நல்ல நேரம்தான் அது. நான் என்ன சொல்கிறேன், இந்த ராவு காலம், யமகண்டம், நல்ல நேரம், குளிகை, இதெல்லாம் பார்க்குறாங்கல்ல மக்கள். ஐயோ இது நல்ல நேரம், இது ராகு காலம் அப்படின்னு பார்க்குறாங்க. சரி, கெட்ட நேரத்தில் 2 சவரன் செயின் கீழே கிடக்குது, போயிட்டுருக்கிற 4:30 டைமு. ஆமாம், அது போயிட்டுருக்கான். 2 சவரத்தில் செயின் தக தக தகன்னு மின்னுது ரோட்டில். ஐயோ, ராவு காலம் முடிகிற வரைக்கும் இருப்பானா? வேறு ஒரு பௌர்ணமி எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கும். அது பார்த்த உடனே அதுக்கு இல்லை, ஒரு 500 ரூபா கிடக்கட்டுமே, 500 ரூபா முன்னாடி கிடக்கு. ஐயோ, ராவு காலம் முடிகிற வரைக்கும் நான் தொடக்கூடாது. அப்படி எவரு பார்த்துட்ருப்பா? யார் பார்த்துட்ருப்பா? டக்குன்னு இப்படி சைடில் பார்ப்போம், உடனே பார்த்துட்டு யாராவது வராங்களா டக்குன்னு எடுத்து பாக்கெட்டில் வச்சுட்டு போயிட்டே இருப்போம். அதுக்கெல்லாம் நேரம் சரியாக வருதே, யாராக இருந்தாலும் சரி. அதெல்லாம் பார்க்குறவங்களா இருந்தாலும் அந்த நேரத்தில் ஏதாவது ஒரு பொருள் கிடைக்கிதுண்டா அதெல்லாம் ராவு காலம் யமகண்டம், அதுக்கு போய் பூஜை பண்ணி முடிச்சிருவோம், சரியாக போயிடுவோம், எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பாங்க. கர்த்தர் உண்டு பண்ணியிருக்கிற நேரம், நாள், நொடி எல்லாமே நல்ல நேரம்தான். உங்களுக்காக அதை என்ன செய்திருக்கிறார்? உங்களுக்கு எனக்கும் ஆண்டவர் அதை நல்ல நேரமாக தான் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே எனக்கு நேரம் சரியில்லைன்னு சொல்லக்கூடாது, நீ இருக்கிற வீடு சரியில்லைன்னு சொல்லக்கூடாது, நீ இருக்கிற இடம் சரியில்லைன்னு சொல்லக்கூடாது, வாங்கின இடம் சரியில்லைன்னு சொல்லக்கூடாது. எல்லாத்தையும் நீ இருக்கிற இடத்துல நீ நல்ல ஜெபம் பண்ணுற பிள்ளையாய், வேதத்தை வாசிக்கிற பிள்ளையா இருந்தினா, நீ இருக்கிற இடத்தில் ஆசீர்வதிக்கிற ஒரே ஒரு தெய்வம் யாருன்னா, நீங்களும் நான் ஆராதிக்கிற ஆண்டவர் இயேசு மட்டும்தான். எல்லாரும் கரைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமாம், ஆசீர்வதிக்கிறவர். இருக்கிற ஸ்தானத்தில் ஸ்தோத்திரம் போட்டு நல்ல பாட்டு பாடி வசனத்தை வாசிட்டு ஜெபம் பண்ணுங்க. உங்களை என்னை தேடி ஆசீர்வதிக்கிறவர் அவர் தான். அப்போ அவர் வராருன்னு அந்த இடம் சாபத்துக்குரிய இடமா இருக்கும்? சாபத்துக்குரிய இடமா இருக்காது. சாபத்துக்குரிய இடமா இருந்தாலும் அவர் வந்தாலுமே அங்கே ஆசீர்வாதமாக மாறும். அப்போ இப்படிலாம் சொன்னாங்க சீஷர்கள். ஐயா, நேரம் போயிட்டு ஐயா, இது வனாந்தரமான இடம் ஐயா, பைசாவும் கம்மியாக இருக்குது ஐயா, எல்லாம் நெகட்டிவான தாட்ஸ். ஆண்டவர் சொன்னார், சரி, இப்போ அதில் ஒரு சீசர் போய் கண்டுபிடிச்சி 5 அப்போ 2 மீனை கொண்டு வந்தாங்க ஒரு பையன்கிட்ட இருந்து. அந்த பையனை கூட ஆண்டவர் தான் சாப்பிடாமே வச்சிருக்க சொல்லியிருப்பார். ஒரு அடையாளத்துக்கு வைட தம்பி அப்படின்ட்டு சாப்பிடாம வைக்க சொல்லியிருப்பார். அவனுக்குள்ளே ஒரு மாற்றத்தை வச்சுருக்கார். ஏன்னா அம்புட்டு பேர் வந்தவங்க அத்தனை பேர் என்ன பண்ணிட்டா, எல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க, இந்த பையலுக்கு மட்டும் இருக்குது. உடனே தேடி எப்படியோ கண்டுபிடிச்சிட்டாங்க கூட்டத்தில். 5 அப்போ 2 மீன் ஒரு பையன் வச்சுருக்காயான்னு. அந்த பையனோடு கூப்பிட்டு இயேசுக்கிட்ட கூப்பிட்டாங்க. அதை வாங்கி இயேசு கையில் கொடுத்தாங்க. அந்த பையனையும் ஆசீர்வதிச்சார். ஆசீர்வதிச்சு அவனும் போயிட்டான்.
இந்த 5 அப்பம் 2 மீனை வாங்கி அவர் கையில் போன உடனே அது என்னவா மாறுச்சுங்க? என்னங்க? அப்பம் 5000 மாறி போச்சான். 5000 அப்பம் இல்லை, ஏகப்பட்ட ஆண்கள் மட்டும் 5000 பேர், பெண்கள் இருக்கிறாங்க, பிள்ளைகள் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ஏறக்குறைய நம்ம ஜஸ்ட்டு ஒரு சின்ன கணக்கு போட்டால் கூட 20,000 பேர் குறையாமல் சாப்பிட்ருக்கலாம். 15,000க்கு மேலே தாராளமாக சாப்பிட்ருக்கலாம். அப்போ அவர்கிட்ட போன உடனே அந்த அப்பம் ஃபுல்லாகவே அவருடைய அப்பமாக மாறிடுச்சு. எப்படி மோசே கையில் இருந்த கோல் கீழே போட சொன்னார், கீழே போட்ட உடனே அது யாருடைய கோலாக மாறுச்சு? தேவனுடைய கோலாக மாறுச்சு. அதனால தான் அந்த கோல் எடுத்துகிட்டு போ அற்புதம் செய்யன்றார். அந்த கோல் அவன் கையில் இருந்தது, அது தேவனுடைய கோல். அதுக்கு பிறகு நமக்குன்னு எதெல்லாம் அனுகூலம்னு வச்சிட்டு இருக்கிறோமோ கர்த்தர் போட சொன்னால் போட்டுருங்க, கர்த்தர் போட சொன்னால் போடுங்க. அது கர்த்தருக்கு உரியதாக மாறும், கர்த்தருக்கு உரியதாக மாறும். திரும்ப அதை கையில் எடுக்கிறான். கையில் எடுத்த பிறகு இது மோசேனுடைய கோல் இல்லை, இப்போது இது யாருடைய கோலை இப்போ கொடுக்குறார்? அற்புதங்களை செய்கிற கோலாக கொடுக்குறார். அதே போல் இந்த 5 அப்பம் 2 மீன் அவன் கையில் இருக்கிற வரைக்கும் அந்த சின்ன பையனுக்குள்ள அப்பம் ஆகாரம் அவனுக்குள்ளது. ஆனால் இயேசு கிறிஸ்துனுடைய கரத்தில் வந்த பிறகு அது அவருடைய அப்பம், அவர் தான் அப்பமாக மாறினார். நான் ஏற்கனவே ஒரு முறை நான் பிரசங்கம் பண்ணும்போது சொன்னேன், அந்த வனாந்திரத்தில் சாப்பிட்ட ஆயிரக்கணக்கான மக்கள் சாப்பிட்ட அப்பம் சாப்பிட்டு மீதமானதை எடுத்தாங்களாம், 12 கூட நிறைய. அப்போ நான் அது வனாந்திரத்தில் லட்சக்கணக்கான மக்களுக்கு அவரே ஆகாரமாக வந்தவர். இப்போ இந்த ஆயிரக்கணக்கான பேருக்கு இதுவும் வனாந்திரம் தான். இந்த ஆயிரக்கணக்கான பேருக்கு திருப்தியான ஆகாரமாய் மாறுறதுக்கு இயேசுவே அப்பமாக மாறி இருக்கிறாருன்னு சொன்னேன். இயேசு தான் அந்த அப்பம். அவர்கள் புசித்த அந்த அப்பம் இயேசுவாக தான் அந்த அப்பமாக மாறினார். திருப்தியான அப்பத்தை அவரால் மட்டும்தான் கொடுக்க முடியுது. இப்போ இந்த அப்பத்தை வாங்கின பிறகு இப்போ கொடுக்க சொல்கிறார், எல்லாரையும் உட்கார வைங்க. எங்கே உட்கார வைக்க சொல்கிறாரு? திரும்ப அந்த வனாந்திரத்தில் தான் உட்கார வை, எல்லோரும் இவ்வளோ பேரை உட்கார வை, வரிசையாக உட்கார வை. இப்போ இந்த அப்பத்தை பகிர்ந்து கொடுத்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணி கொடுங்கன்றார். நேரம் என்ன இருக்குது? அதை விட நேரம் கடந்து போன நேரம் தான். இயேசுவுக்கு எந்த நேரம்னு இல்லை அற்புதம் செய்கிறதுக்கு, எந்த நேரத்திலையும் அவரால் அற்புதங்களை செய்ய முடியும். அல்லேலூயா. அதுக்குன்னு ஒரு நேரம் இல்லை அவருக்கு. அற்புதம் செய்கிறதுக்குன்னு ஒரு நேரம் கிடையாது. எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் அவரால் அற்புதங்களை செய்ய முடியும். ஆகவே இந்த அப்பத்தை எல்லாருக்கும் ஷேர் பண்ணி கொடுத்தாங்க. எல்லோரும் சாப்பிட்டாங்க, திருப்தியாக சாப்பிட்டாங்களாம். சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. எல்லாருக்கும் திருப்தியான பிறகு மீதமான 12 கூடைகளை எடுத்தாங்களாம். கர்த்தருடைய வார்த்தையை கேட்க வந்தால் உனக்கு வயிறார சோறு போட்டு ஆசீர்வதிப்பார், உன்னை திருப்தியாய் நடத்துவார், உன்னை குறைவில்லாமல் கர்த்தர் நடத்துவார். கர்த்தருடைய வார்த்தையை ஆர்வமாக கேட்க வந்தீங்கன்னா, அதே நேரத்தில் எங்களை மாதிரி ஊழியத்துக்கு வந்தவங்களுக்கு திருப்தியாகவும் சாப்பாடு கொடுக்குறார், ஒரு பேஸ்கெட் நிறையாவும் எக்ஸ்ட்ரா கொடுக்குறார். வேலை செய்தல ஷேர் பண்ணல எல்லாருக்கும், இந்த எக்ஸ்ட்ரா உனக்கு ஒரு பிளஸ்ஸிங்ண்டு ஊழியக்காரங்களுக்கு டபுள் திருப்தியாகவும் சாப்பிட வைக்கிறார். எக்ஸ்ட்ரா 1 மோர் பேஸ்கெட்டில் அவர் என்ன பண்ணுறார்? இருக்கிற அப்பத்தை ஆளுக்கு ஒரு கூடை, ஒருத்தருக்கு கூட குறைவில்லை, 12 பேருக்கும் 12 கூடை நிறைய, மீது எடுத்ததை ஆளுக்கு ஒரு பேஸ்கெட். இன்னைக்கு இதே அப்பத்தினால் எலியான்ற ஒரு மனுஷனை கர்த்தர் எப்படி நடத்தியிருக்கிறார் பாரு. எலியா வனாந்தரத்தில் இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தினார். இப்போ எலியாவை கர்த்தர் எப்படி நடத்தினார்னா, 1 ராஜாக்களின் புஸ்தகம் 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 1 முதல் 7 வசனங்கள். கீலேயாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகிய எலியா ஆகாப்பை நோக்கி, என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன் என்றான். பின்பு கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று.
அவர், நீ இவ்விடத்தை விட்டு கீழ் திசையை நோக்கி போய் யோர்தானுக்கு நேராக இருக்கிற கேரித் ஆற்றண்டையில் ஒளித்து கொண்டிரு. அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய். அங்கே உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிடுவேன் என்றார். அவன் போய் கர்த்தருடைய வார்த்தையின்படியே யோர்தானுக்கு நேராக இருக்கிற கேரித் ஆற்றண்டையிலே தங்கியிருந்தான். காகங்கள் அவனுக்கு விடியற் காலத்தில் அப்பமும் இறைச்சியும் சாயங்காலத்தில் அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்தது. தாகத்திற்கு அந்த ஆற்றின் தண்ணீரை குடித்தான். தேசத்தில் மழை பெய்யாதிருந்ததினால் சில நாளுக்கு பின்பு அந்த ஆற்று வற்றி போயிற்று. எலியாவுக்கு ஆண்டவர் சொன்ன ஆகாப் ராஜாவுடைய நாட்களில் மழை பெய்யாது சொல்லியாச்சு. இப்போ ஆண்டவர் சொல்கிறார், நீ போய் மழை பெய்யலைன்னா தேசத்தில் விளைச்சல் இருக்காது, ஆகாரம் குறைபட்டு போகும், எல்லாமே குறைபட்டு போகும், வறுமை வந்துடும். ஆகவே நீ என்ன செய்யண்டா, இப்போ பஞ்சம் வர வறுமை வர ஆரம்பிச்சிருக்கு. நீ எழுந்து கேரித் ஆற்று கரையில் அங்கே போய் நீ வெயிட் பண்ணு அப்படின்றார். உனக்கு நான் ஆகாரத்தை கொடுக்கறதுக்கு காகத்தை நான் அனுப்புவேன் அப்படின்னார். காகத்தை அனுப்புவேன்னார். எலியா கேரித் ஆற்றங்கரையில் போய் அங்கே தங்கிட்டு இருக்கிறான். கேரித் ஆறு எங்கே இருக்குன்ட்டா, நீங்கள் மேப்பில் பார்த்தீங்கன்னா அந்த தீரு சீதோன் அப்படின்னு வரும் பாருங்கள், சைடில் அந்த கடற்கரை ஒட்டி வரும். கடற்கரை ஒட்டி மேலே யோப்போலாம் மேலே தாண்டி போகணும். தீரு சீதோன் அப்படின்னு அந்த பட்டணங்கள் வரும். அந்த தீரு அதுக்கும் சீதோனுக்கும் மிடில் வரக்கூடிய ஒரு பட்டணம் தான் இந்த சாரிபாத், இந்த கேரித் ஆறு இருக்கிற இடம். அங்கே ஒரு ரிவர் ஒன்று கிராஸ் ஆகிட்டு போகும். ஒருவேளை அந்த நதியாக தான் இந்த கேரித் நதி இருக்கலாம் அப்படின்னு நான் கெஸ் பண்ணுறதா. அந்த கேரித் ஆற்றங்கரையில் நீ போய் அங்கே இரு அப்படின்னார். எலியா போய் அங்கே இருக்கார். ஆனால் ஆண்டவர் காலையிலையும் கரெக்டாக ஆகாரம் கொண்டு வருது. எலியா அங்கே ஆத்தங்கரையில் இருக்கும் பொழுது காகங்கள் வருது, அப்பமும் கொண்டு வருது, கறியும் கொண்டு வருதான். காகங்களுக்கு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், அப்பமும் கறியும் மாம்சமும் கொண்டு வந்து எலியாவுக்கு கொடுத்துச்சான். எலியா அந்த அப்பத்தையும் அந்த இறைச்சியும் வாங்கி சாப்பிட்டு அந்த தண்ணீரை குடிச்சிட்டு இருந்தான். ஆற்றுல இருக்கிற தண்ணீரை குடிச்சிட்டு இருக்கான். கர்த்தர் அவருக்காக ஊழியம் செய்கிற பிள்ளைகளை, அவருக்காக வைராக்கியமாக இருக்கிற பிள்ளைகளை எந்த சூழ்நிலையிலும் அவர் வறுமையிலேயோ கஷ்டத்திலேயோ பட்னியிலேயோ குறைவிலையோ கர்த்தர் விட மாட்டார். இதில் இருக்கிற நீங்கள் எத்தனை பேர் என்ன சொல்கிறேன்னா, இன்றைக்கி நிறைய பேர் ஒரு மாதிரி சோர்வு, பல காரணங்கள் இருக்கலாம், ஒருத்தருக்கும் பல காரணங்கள் இருக்கலாம் சோர்வுக்கு. சோர்ந்து போய் ஒரு மாதிரி இருக்கிற அந்த சூழ்நிலையில் உள்ளவர்களுக்கு இன்றைக்கி பர்டிகுலராக கர்த்தர் உனக்கு ஒரு பெஸ்ட்டு ஆகாரத்தை கொடுத்து உன்னை பூஸ்ட் பண்ணி அனுப்ப போகிறார் ஆண்டவர். ஆமாம், ஒரு சோர்விலேருந்து விடுதலை தரப்போகிறாருங்க. உனக்கு ஆகாரம் இல்லை, பணம் இல்லைன்ற சோர்வு இல்லை, மற்ற காரணங்கள், அதனால் ரொம்ப சோர்ந்து போயிருக்கிற அந்த சோர்வுகள். இப்போ எலியா வனாந்தரத்துக்கு வந்துட்டான், ஆற்றுக்கரைக்கு வந்துட்டான், ஆற்றங்கரையில் வந்துட்டான். அங்கேயும் ஆண்டவர் பறவைகள் மூலமாக ஆண்டவர் கொடுக்க வச்சார் ஆகாரத்தை. அதை சொல்கிற காக்கா நம்மக்கிட்டேருந்து திருடிட்டு போயிடும், பிடிங்கிட்டு போயிடும், பறிச்சிட்டு போயிடும். அது என்றைக்குமே கொடுக்குற பழக்கமே கிடையாது, அதுக்கு கொடுக்குற குணமே கிடையாது. ஆண்டவர் சொன்னார், பட்சிக்கிறவனிடத்திலிருந்து பட்சணம் உனக்கு வரும். புரியலன்னு நினைக்கிற சிலருக்கு. பட்சிக்கிறவன்னா உங்கள்கிட்ட பிடுங்கி எடுத்து கொள்ள அடிக்கிறவன், மோசம் பண்ணுறவன், உன்னை ஏமாத்துறவன், உன்னை வஞ்சித்து பிடுங்குறவன், அப்படிப்பட்ட ஆட்கள்கிட்ட இருந்து உனக்கு பட்சணம் வருமா?
உனக்கு வர வேண்டிய சீர், உனக்கு வர வேண்டிய நன்மைகள், உனக்கு வர வேண்டிய எல்லா சந்தோஷமான நிகழ்வுகள் எல்லாம் யார் கஞ்சாமட்டி செய்ய மாட்டான்னு நினைக்கிறையோ, யார் உங்கள்கிட்ட இருந்து அபகரித்து வச்சுருக்கானோ அங்கேருந்து சகலமும் உனக்கு வருன்றார். வருமா? வரும். விசுவாசித்து ஆமேன்னு சொன்னால், ஆமேன்னா அப்படியே ஆக கடவுதுன்னு அர்த்தம். நீ அமைதியாக இருந்தால் அதுவும் அமைதியாக கடவுதுன்னு அர்த்தம். பட்சிக்கிறவனிடத்திலிருந்து பட்சணம் உனக்கு சகல சீரும் வரப்போகுதுன்னு சொல்கிறேன். அப்போ ஒரு சிலர் தான் நீங்கள் சோர்வாக இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு சிலர் உண்மையிலேயே உங்களுக்கு இந்த வார்த்தை நல்ல இல்லை. பட் இன்றைக்கி நான் எடுத்து சொல்ல வேண்டிய வார்த்தை, எலியா நல்ல ஒரு ஊழியக்காரன், நல்ல ஒரு தீர்க்கதரிசி, யாருக்கும் பயப்படாதவன். ஆனால் அவனுக்குள்ளே ஒரு நெருக்கம் வருது, ஒரு சூழ்நிலை வருது, ஒரு கலக்கம் வருது. தைரியமாக இருந்ததுனால இருக்க முடியல. இப்போ அங்கே எங்கே அலமோதிட்டு இருக்கான். சோர்வு ஒரு பக்கம், அவனுடைய தேவைகள் சந்திக்கப்படாத ஒரு பக்கம். இது மத்தியில் தான் என்ன செய்துட்டு இருக்கான்? ஓடிட்டு இருக்கான். காக்கா கொண்டு வந்து ஆகாரம் கொடுத்தான் காலையில். சரி, சாயந்தரம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சாயந்தரம் பார்த்தா நைட்டுக்கு டின்னரை ரெடி பண்ணி கொண்டு வருது. நீ சோர்ந்து இருக்கும்போது உனக்கு உதவி செய்கிறதுக்கு ஒரு ஆளாக கர்த்தரை அனுப்புவார். நீ உன்னால் உன் ஆவியில் ஆத்துமாவில் ரொம்ப கலங்கி ஒரு மாதிரி சோர்வாக இருக்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை உனக்கு ஏற்ற நேரத்தில் வந்து அந்த வார்த்தை உன்னை தேற்றும், உன்னை தைரியப்படுத்தும். கர்த்தருடைய வார்த்தை உன்னை தேடி வரும். எத்தனை பேருக்கு அந்த அனுபவம் இருக்கு? அல்லேலூயா. வரணும். நீ கர்த்தருக்கு உண்மையான பிரியமான பரிசுத்தமாய் தேவனுடைய நாமத்தை ஆராதிக்கிற பிள்ளையா இருந்தா உனக்கு கர்த்தரிடத்திலிருந்து ஒத்தாசை வந்துக்கிட்டே இருக்கும். ஒத்தாசை வரும். அதான் தாவீது சொல்றார், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு உதவிகள், நன்மைகள், சகாயம், ஆறுதல் எல்லாம் அங்கிருந்து வரும்னு சொன்னார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? வருமா? கர்த்தரை ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தருக்காக நீ எதை செய்தாயோ அதற்குரிய பலனை நீ சோர்ந்து போன நேரத்தில் உன்னை தைரியப்படுத்துவதற்கு, உன்னை தேற்றுவதற்கு அந்த மன்னவாகி அப்பமாகி கர்த்தருடைய வார்த்தை உன்னை வந்து தேற்றும். எத்தனை நேரம் தேற்றியிருக்க? எத்தனை பேர் சொல்லலாம். இதில் சாட்சி சொல்ல சொன்னால் நிறைய பேர் சொல்லுவீங்க. நான் இந்த சூழ்நிலையில் இருந்தேன், இந்த வார்த்தை என்னை தேடி வந்தது, இந்த வார்த்தையினாலே நான் தேற்றப்பட்டேன், ஆறுதல் அடைந்தேன், கர்த்தர் என்னை தேற்றினார்னு சொல்ல எத்தனை பேர் சாட்சி சொல்ல முடியும்? எத்தனை பேர் அப்படி சொல்ல முடியுங்க? நான் நிறைய கேட்ட அனுபவம் இந்த ரூமுக்குள்ளே தான். இது ஓலக்குட்டாயாக இருக்கும் பொழுது இங்கே தான் வந்துடுவோம். ஆரம்பத்தில் ஆட்கள் இல்லை, இங்கே தான் வந்து பைபிள் ஒரு டைரி பேனை வச்சுட்டு வந்து உட்காந்துருப்பேன். ஜெபம் பண்ணி வேறு என்ன வேலை இருக்குது, உட்காந்துருப்பேன். நிறைய காரியம், நிறைய பாடல் கொடுத்தது இங்கே தான் உள்ள இந்த இடத்துல நின்று நடந்து ஜெபம் பண்ணும்போது நிறைய பாடல்களை 70-80 பாடல்களுக்கு மேலே எழுதி வச்சுருக்கேன். அதில் ஒரு 10 பாடல் மட்டும் தான் சீடியில் போட்டிருக்கு. அத்தனை பாடல்களும் மேக்சிமம் நான் எழுதுந்து ஒரு 70-80 பாடலுக்கு மேலே இந்த ஆலயத்துக்குள்ளே தான், இங்கே தான் நான் ரட்சிக்கப்பட்ட அந்த புதுசில் ஒரு சில பாடல்களை நான் பாடியிருக்கேன். பாட்டும் தெரியாது, ராகம் தெரியாது, ஒன்றுமே தெரியாது. ஆனால் எனக்கும் ஒரு பாடலை கொடுத்து ஆண்டவர் எழுதி வச்சுருக்கார், எழுத சொல்லியிருக்கார். என்னென்னா, அதிகமான கர்த்தருடைய சத்தத்தை கேட்ட நேரம் இந்த ஆலயத்துக்குள்ளே தான்ப்பா நான் கேட்டு அனுபவிச்சது. அதே நேரத்தில் வெளியிலையும் போகும்போது சில காரியங்களை கர்த்தர் பேசினதை நான் கேட்டிருக்கிறேன். அந்த டைரெக்டாக பேசினதை கேட்டிருக்கேன். நான் உங்களுக்கு நிறைய சாட்சி சொல்லியிருக்கிறேன். அப்போது நம்ம நேரத்தை ஒதுக்கி நான் ஒரு நாள் உட்கார்ந்தேன்னு சொன்னேன். என்னப்பா ஒரு சில நேரங்களில் சொல்லியிருக்க சாட்சியில் ஊழியம் செய்துட்ருக்கிறேன். பட் எனக்கு எவெஞ்சலிஸ்டாக இருக்கணும்னு ரொம்ப ஆசை ஆரம்பத்தில். பட் இப்போ ஃபுல் டைம் மினிஸ்ட்ரிக்கு வந்துட்டேன். என்ன ஊழியத்துக்காக ஆண்டவர் அழைச்சாருன்றது எனக்கு கன்ஃபார்ம் இல்லை. நானும் 2-3 வருஷமாக ஊழியம் செய்துட்ருக்கேன், சபை நடத்திட்டு இருக்கிறேன். சபை ஊழியமா என்ன ஊழியத்துக்காக அழைச்சாருன்னு எனக்கு
கன்ஃபார்ம் பண்ணோம் அப்படின்ட்டு ஒரு நாள் காலையில் எல்லா வேலையும் முடிச்சுக்கிட்டு உள்ளே வந்து உட்கார்ந்தேன். அப்போ ஓலைக்கோட்டை தான் இருக்குது. உள்ளே வந்து உட்கார்ந்தேன். கொஞ்ச நேரம் தான் நான் ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே, நான் வந்த பர்பஸ் என்னண்டா, இன்னைக்கு நீங்கள் என் கூட நீங்கள் பேசணும். என்னை எந்த ஊழியத்துக்காக தெரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, எதுக்காக அழைச்சிருக்கீங்க, அதில் எனக்கு ஒரு உறுதி வேணும். எத்தனையோ கன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன் காரியங்களை கேட்டு, இதில் எனக்கு ஒரு உறுதி வேணும்னு சொல்லி உட்கார்ந்தேன். கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணிவிட்டு நீங்கள் பேசணும், நீங்கள் பேசுகிற வரைக்கும் நான் எந்திரிச்சே போக மாட்டேன், உட்காந்துருவேன் அப்படின்ட்டு உட்காந்துட்டேன். கொஞ்ச நேரம் வரைக்கும் எந்த ஆன்சரும் கிடையாது. சைலண்ட்டாக தான் உட்காந்துருந்தேன். அதுக்கப்புறம் அந்த தேவ பிரசன்னத்தை ஃபீல் பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். கர்த்தர் பேச ஆரம்பிக்கிறார். ஒரு டைரியில் என்னென்ன பேசினாரோ அது எல்லாத்தையும் நோட் பண்ணேன். கர்த்தர் எல்லாத்தையுமே நிறைவேற்றி வச்சிருக்கிறார். டைரியில் அப்போ எழுதினேன். 18 வருஷத்துக்கு முன்னாடி, 18-19 வருஷம் இருக்கும், எழுதி வச்சேன். இன்றைக்கி அவர் எனக்கு சொன்ன காரியங்களை அத்தனையும் ஆண்டவர் நிறைவேற்றி இருக்கிறார். ஒன்று கூட மிஸ் ஆகலை. அன்னைக்கு தான் எனக்கு கன்ஃபார்ம் ஆண்டவர் பேசினார், உன்னை நான் மெய்ப்பனாக நான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். அதையும் நான் டைரியில் எழுதி வச்சுருக்கேன். அன்னையிலேருந்து இந்த நாள் வரைக்கும் எனக்கு இனி ஒரு நாள் எனக்கு அந்த டவுட் வந்ததே கிடையாது, எதுக்காக ஆண்டவர் அழைச்சார்னு. கன்ஃபார்மாக அன்னைக்கு நான் கன்ஃபார்ம் பண்ணேன். கர்த்தர் பேசின வார்த்தையை வைத்து இன்னைக்கு வரைக்கும் தெளிவாக கர்த்தர் என்னை நடத்திட்டு இருக்கிறார். நம்ம என்ன பண்ணுற, நிறைய உட்காந்துட்டு நிறைய ஜப குறிப்புகளை வச்சுட்டு பாட்டு பாடி ஜெபம் பண்ணிவிட்டு பைபிள் வாசிட்டு அந்த ஜப குறிப்பெல்லாம் முடித்த உடனே என் ஆத்மாவே போட்டுருவோம். அவர் நினைப்பார், அடப்பாவி மனுஷா, நான் பேசுகிறதுக்கு வெயிட் பண்ணுறேன், என்னை பேச விடாமலேயே நீயே பேசி முடிச்சுட்டு கிளம்புறிய, நியாயமா இது? ஒவ்வொரு முறையும் இப்படி தானே போகிற, நியாயமா? யாராவது நீங்கள் மற்றவங்க கூட பேசும்போது நீங்களே ஆரம்பிச்சு, இல்லை அவங்களே ஆரம்பிச்சு எப்படி இருக்கிறீங்கன்னு ஆரம்பித்து அவங்களே எல்லா கதையும் பேசி, உங்களை இடையில ஏதோ ஒரு பேச வர்றீங்க, அவங்க சான்ஸை கொடுக்கலன்னு வைங்க, அவங்களே பேசி முடிச்சுட்டு சரி சிஸ்டர் நான் போயிட்டு வரேன் டைம் ஆயிடுச்சின்னு போயிட்டா என்ன நினைப்பீங்க? என்ன பொம்பளையா இது? ஒரு வார்த்தை கூட என்னை பேச விடாமல் டோட்டலாக வாய் திறந்துள்ளது மூடுற வரைக்கும் கம்ப்ளீட்டாக அதுவே பேசிட்டு கிளம்புது அப்படின்னு சொல்லி அவங்க மேலே எப்படி நம்ம ஃபீல் பண்ணுவோமோ, நம்ம முடிச்சுட்டு வந்தாலும் ஆண்டவர் எப்படி ஃபீல் பண்ணுவார்? நீ மட்டும் பேசுகிறது இல்லையா ஜெபம், நீ பேசுகிறத நான் கேட்கணும், நான் பேசுகிறத நீ கேட்கணும், அதுதான் ஜெபம், அதுதான் ஜெபம். அதுக்காக ஜெப மாலையோ அல்லது ஜெப புஸ்தகமோ அல்லது ஜெப பாயிண்ட்டை கொடுத்து பண்ணுறது இல்லை, அதெல்லாம் கிடையாது. அது கற்றுக் கொடுக்கறதுக்கு ஒரு முறையை ஏற்படுத்தி இருந்தாங்களே தவிர அது இல்லை ஜெபம். உனக்கு இப்போ என்ன ப்ரெசண்ட்டில் என்ன பிரச்சனை, அதை யாருக்கிட்ட சொல்லணும், எப்படி சொல்லணும்? கர்த்தர்கிட்ட சொல்கிற. அவர் என்ன சொல்கிறாரு நீ வெயிட் பண்ணி கேட்கணும். அவர் பேசுகிறத நீ கேட்கணும், நீங்கள் பேசுகிறத அவர் இதாங்க ஜெபம், இதான் ஜெபம். நம்ம அந்த ஜெபத்தை பண்ணாதனால தான் நம்மகிட்ட என்ன செய்கிறதில்ல, நேரம் நிறைய கொடுக்கணும், நேரத்தை நம்ம ஒதுக்கி கொடுப்போம். யாரும் பேசாத ஆள் இருக்கக்கூடாது. கர்த்தர் என் கூட பேசினார். மெல்லிய சத்தத்தை நீங்கள் கேட்க முடியும். பிரயோஜனமாய் இருக்கிறவைகளை நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. அந்த வார்த்தையை கொடுத்து நடத்துவார். நீ எதை செய்யணும், இதை செய் சொல்லுவார், இதை செய்யாத சொல்லுவார். இங்கே போ, போகாத, இங்கே பார், இதை பார்க்காத, இதை கொடு, இதை கொடுக்காத. கர்த்தர் திட்டமாக உனக்கு உணர்த்தி நடத்துவார், பேசுவார். எல்லாருக்கும் அப்படி தான் கர்த்தர் பேசுவார். எலியா காலையில் தான் ஆண்டவர் கொடுத்தாரே, நைட்டுக்கு என்ன பண்ணுறதுன்னு உட்காந்துருக்கா, நைட்டுக்கும் வருது. அதாவது உன் தேவை என்னன்றத கர்த்தருக்கு தெரியும். யாருக்கு தெரியுதோ இல்லையோ, மனுஷன் எதை பார்க்குறான், உன் முகத்தை தான் பார்க்குறான். சிஸ்டருக்கு கவலையே இல்லை, இந்த பிரதருக்கு ஒரு கவலையும் இல்லை, அவருக்கு என்ன பணம் இருக்குது, அவருக்கு வீடு வாசல் இருக்குது, ஒரு கவலையும் இல்லைன்னு. பட் எவ்வளவு இருக்குதோ அவ்வளவும் கவலை இருக்கும், அங்கே எவ்வளவு இருக்குதோ அவ்வளவும் பிரச்சனை இருக்கும். ஆனால் அந்த பிரச்சனையெல்லாம் சரி பண்ணுறதுக்கு ஒரே ஒரு இடம்தான், கர்த்தருடைய பாதத்தில் தான். நீங்கள் எங்கே உட்கார்றீங்களோ தேவனுடைய பிரச்சனத்தை உணர்ந்து, அவர் சொன்னார் எலியாவே
நீ இந்த இடத்துக்கு போண்டார். அந்த வார்த்தையை உறுதியை பிடிச்சான். போனான். சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறது, எதுக்கு பண்ணுறது ஒன்றுமே அவன் யோசிக்கலை. போன்னு சொன்னார், போயிட்டான். மீதி வேலையெல்லாம் அவர் பண்ணிட்டார். நீ சொல்கிறத மட்டும் செய்தால் போதும். குருத்தோலை ஞாயிறு வரும் பொழுது எல்லாரும் கழுத பிரசங்கம் பண்ணுவாங்கல்ல. நானும் ஒரு முறை சொன்னேன் உங்களுக்கு, இயேசு சொல்கிற வேலையை செய்கிறதுக்கு எத்தனை பேர் தான்? 2 பேர். சொல்லாத வேலையை செய்கிறதுக்கு பல பேர் இருக்கா. இன்னைக்கும் அப்படி தான் இருக்கு. இயேசு எதை சொல்லுகிறாரோ அதை கேட்டு அதன்படி செய்வதற்கு ஒரு சிலர் தான். சபையாக இருந்தாலும் சரி அப்படிதான். எந்த சபையாக இருந்தாலும் கர்த்தர் என்ன பேசுகிறார், என்ன செய்ய சொல்கிறார், வெயிட் பண்ணி கேட்டு தேவ சித்தத்தின்படி செய்கிறவங்க ஒரு சிலர் தான். ஆனால் சொல்லாததெல்லாம் செய்கிறதுக்கு, கம்பை வெட்டுறதுக்கு, துணியை விரிக்கிறதுக்கு, இலையை போடுறதுக்கு, இதுக்கெல்லாம் கழுதியை ஓட்டு வர்றதுக்கு, அதை வைக்கிறதுக்கு, இது வைக்க எல்லாத்துக்கும் ஆள் இருக்குது. அதெல்லாம் அவர் சொல்லாத வேலை. அவர் சொன்ன வேலை என்னது? கழுதையை போய் கேளு, எனக்கு வேணும்னு கேளு, அவன் தருவன் ஓட்டிகிட்டு வாடினார். அதுக்கு 2 பேர் அனுப்பினார். 2 பேர் வேலையை கரெக்டாக செய்தான். மீதி பேர்லாம் சொல்லாத வேலையை செய்துட்ருக்கான். அதனால தாங்க கர்த்தருடைய சித்தம் நமக்கு தெரிய மாட்டேங்குது. தேவனுடைய வார்த்தையை கேளுங்க, என்ன சொல்கிறாரோ அதை செய்யுங்க. கணவர் கல்யாணத்தில் மரியல் வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி திராட்சை ரசம் பத்தலை ஆன்னு சொல்லிட்டார். என் வேலை இன்னும் வரவில்லை, என் வேலை இன்னும் வரல, வெயிட் பண்ணு. அதுக்கப்புறம் ஏசு சொல்கிறார், மரியம்மா சொல்லிட்டு போகிறாங்க, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்க. எத்தனை பேர் அதன்படி செய்ய ரெடியாக இருக்கிறீங்க? அந்த அப்பம் நீ சாப்பிட்டா தான் உனக்கு பலனே வரும். ஆகாரம் சாப்பிட்டா தான் உனக்கு பலன் வரும். சரீரத்துக்கு எப்படி ஆகாரம் சாப்பிடலன்னா பலவீனமாயிடுதோ, சோறு வருதோ, அதே போல் கர்த்தருடைய வார்த்தையை நீ வாசிக்காவிட்டால், கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் கேட்காவிட்டால் சோர்வு, பலவீனம் எல்லாமே வரும். கர்த்தருடைய வார்த்தையாகிய மன்னாவை நீ கேட்டு புசிக்கும் பொழுது, அதன்படி செய்யும் பொழுது உனக்கு பலவீனமோ சோர்வுகளோ ஒன்றும் வராது. அது உனக்கு பலனை கொடுக்கும், தைரியத்தை கொடுக்கும், உன்னை வழி நடத்தும். எலியா உட்காந்துட்டா, போனார், போயிட்டார். பார்த்தா சாப்பாடு வருது. உன்னை சொல்கிற வேலையை மட்டும் செய்தினா போதும், மீதி வார்த்தையை கர்த்தர் உனக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பார். அந்த ஆகாரம் இந்த மேஜன் மேலே வச்சிருக்கு, உனக்கு வந்துக்கிட்டே இருக்குன்றேன், உனக்கு வந்துக்கிட்டே இருக்கும். செகண்ட் எலியா என்ன பண்ணுறாருன்னா, 9வது வசனத்திலிருந்து 15வது வசனம் வரைக்கும் சாரிபாத்தினுடைய காரியத்தை குறித்து வாசிக்கிறோம். 9லிருந்து 15 வசனங்கள் வரைக்கும் அதிலேயே சாரிபாத்து வீட்டுக்கு போக சொல்கிறார். நீ சாரிபாத்துக்கு போன்றார். சாரிபாத்துக்கு போ. சாரிபாத்துக்கு போகிறான். சாரிபாத்துக்கு போனால் அங்கே ஒரு விதவைக்கு போன்னு தான் சொன்னார். போயிட்டா. தேசத்துலேயே ஆகாரம் இல்லை, விளைச்சல் இல்லை, எல்லாம் வறுமையில் கிடக்குது. அப்போ எலியா சொன்ன சாரிபாத்துக்கு போனார். பாருங்க, ஆத்தங்கரைக்கு போனார், போயிட்டான். சாரிபாத்துக்கு போனார், போயிட்டான். அங்கே போனால் ஒரு விதவைக்கு வீட்டில் பாவம், அங்கேயே வறுமையில் சாக போகிற நிலைமையில் கிடக்கிறாங்க. போ, அங்கே ஒரு விதவைக்கு நான் கட்டளையிட்டிருக்கிறேன். அந்த விதவை கொஞ்சோண்டு தான் இருந்துதான். மாவு ஒரே ஒரு கைப்பிடி மாவும் கொஞ்சம் எண்ணெய், அதை சமைக்கிறது, வேறு ஒன்றும் இல்லாத கடைசி லாஸ்ட்டு. அதை எடுத்து எலியாவுக்கு அவன் சொல்கிறான், கொஞ்சம் தண்ணி கேட்டுட்டு என்ன செய்ய போகிற? ஒரு அப்பம் சுட போகிற, கடைசியாக இருக்குது மாவு, என் பிள்ளைக்கு எனக்கு செய்து சாப்பிட்டு, இதுக்கப்புறம் ஆகாரம் இல்லை, அவ்வளோதான், லாஸ்ட், எல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் ஆகாரம் இல்லாமலேயே நாங்கள் என்ன பண்ண போகிறோம்? சாக போகிறோம், வேறு வழி இல்லை. எலியாவை ஆண்டவர் சொல்கிறார், எலியா சொல்கிறாரு சாரிபாத்து விதைகிட்ட, சரி நீ போய் அப்படியே பண்ணு, முதல்ல ஒரு சின்ன அப்பத்தை கொண்டு வந்து ரெடி பண்ணி எனக்கு தா. அதுவே இல்லை, கொஞ்சம் தான் இருக்குது, அதுலேயும் ஒரு சின்ன பிட்டு எனக்கு தா அப்படின்ட்டா. முதல்ல பண்ணி எனக்கு கொண்டு வான்னா. கொண்டு வந்து கொடுத்த பிறகு அவன் அதை சாப்பிட்டு ஆசீர்வதிச்சான்.
அந்த பஞ்சகாலம் முடிகிற வரைக்கும் மழை பெஞ்சு விவசாயம் பண்ணி அறுவடை செய்து கொண்டு வந்து சமைக்கிற காலம் வரைக்கும் பானையில் மாவு என்ன செய்யலை, குறையவே இல்லை. எண்ணெய் பாத்திரத்தில் எண்ணெய் குறையவே இல்லை. எடுக்க 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 அது பஞ்சகாலம் வரைக்கும் அவனும் இவளும் இவள் வீட்டாரும் எல்லாரும் அந்த பஞ்சகாலம் முடிகிற வரைக்கும் ஆண்டவர் திருப்தியாக நடத்தினாராம். சில நேரத்தில் நீங்களே சோர்ந்து போய் போவீங்க. நீங்களே சோர்ந்து இருக்கும்போது உங்களுக்கு கூட வந்து பேசுகிற ஆள் அது சோக கதையை சொல்லிகிட்டு இருக்கோம், அதனுடைய கஷ்டத்தை சொல்லும், அதனுடைய வறுமையை சொல்லும், அதனுடைய தேவையை சொல்லிகிட்டு இருக்கோம். உங்களுக்குள்ள மனசுக்குள்ளே என்ன தோணும், சே நம்மே இந்த கோலத்தில் இருக்கிறன்னா இது நமக்கு விட பரதேசியாக இருக்குது, இவ்வளோ கஷ்டத்தில் கிடக்க, நம்மே பரவாயில்ல போல் தருதுன்னு அப்போ தோணும். ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு ஏன் அடுத்த ஆளை சந்திக்க வைக்கிறாருன்னு இப்படிப்பட்ட ஆட்களை ஓம் மூலமாக கர்த்தருடைய வார்த்தையாகிய அப்பம் வார்த்தை அவர்கள் பிழைத்து கொள்ளுவதற்கு ஓம் மூலமாக அந்த வார்த்தையை கொடுத்து அவங்கள ஜீவனோடு கூட வைக்கிறதுக்கு தான், அவங்கள பிழைக்க வைக்கணும். அதுக்காக தான் கர்த்தர் உன்னை கொண்டு போய் அப்படிப்பட்ட நேரத்தில் அந்த சூழ்நிலையில் இருக்கக்கூடிய ஆட்களோடு கூட பேச வைக்கிறார். எத்தனையோ இருக்கிற இடத்துக்கு போகலாமே, சாரிபாத்து வீட்டுக்கு அந்த விதவை வீட்டுக்கு என் மூணு புருஷன் இல்லை, வேற கொஞ்சம் தான் ஆகாரமே இருக்குது, இப்படி மாவு லாஸ்ட்டு. சில நேரத்தில் நீ கர்த்தருடைய வார்த்தையை நல்லா புசித்த அனுபவம் இருந்ததுன்னா, கர்த்தருடைய வார்த்தை கேட்டு அந்த ஆசீர்வதிக்கப்பட்ட அனுபவம் உனக்குள்ளே இருக்கும் பொழுது கர்த்தர் எங்கே போக சொல்கிறார் அங்கே போய் நில்லுங்க, மீதி அவர் என்ன செய்யணுமோ அங்கே செய்வார். செய்யும்போது அங்கே பாதிக்கப்பட்டவங்க, உன்னை விட சோர்வில் இருக்கிறவங்க, உன்னை விட இயலாதவங்க, ஒன்றுமே இல்லாதவங்க, இதோட சில ஆட்கள்லாம் பாருங்கள் மறிச்சிடலாம் அப்படின்னு ட்ரை பண்ணவங்க, யாரோ தேவனுடைய பிள்ளைகளோ ஊழியக்காரர்களோ அந்த குறிப்பிட்ட நேரத்தில் போய் காலிங் பெல் தட்டி கதவை தட்டி ட்ராக்ஸ் கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா அவங்ககிட்ட பேசும்போது இந்த மாதிரி நான் தற்கொலை பண்ணிக்கலான் இருந்தேன், இவ்வளோ பிரச்சனை இருக்குது, வாழ்கிறத விட இறந்துடணும் அப்படின்னு தோணுச்சு. நீங்கள் இன்னும் வரலன்னா, இந்த நேரத்தில் வரலன்னா நான் செத்துட்ருப்பேன், இறந்து போயிருப்பேன். எத்தனையோ மக்கள் கர்த்தருடைய வார்த்தை தான் உங்களை என்னை இன்னைக்கும் உயிரோடு வச்சுருக்குதுன்னா கர்த்தருடைய வார்த்தை தான். இல்லைன்னா இதில் எத்தனை பேர் இறந்து போயிருப்போமே, கோபத்தில் இறந்து போயிருப்போம், கோபத்தில் ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு இருப்போம். எத்தனை பேருடைய வாழ்க்கை முடிஞ்சு போய் கல்லறை தான் இருந்திருக்கு, கல்லறையில் கூட எலும்பு கூட இருந்திருக்காது, மண்ணோட மண்ணை போயிட்டுருக்கோம். கர்த்தருடைய வார்த்தை ஏற்ற நேரத்தில் உங்களுக்கு எனக்கும் தந்து ஆண்டவர் இன்னைக்கு சாரிபாத்து விதவையை போல அந்த வார்த்தையின் மூலம் ஆண்டவர் பேசி தேற்றி ஆகாரத்தை கொடுத்தது போல நம்ம ஆண்டவருடைய வார்த்தை கொடுத்து ஆண்டவர் இன்னைக்கு பிழைக்க வச்சிருக்கிறார். எத்தனை பேருக்கு அந்த அனுபவம் இருக்குது? கரங்களை உயர்த்தி சத்தமாக ஒரு அலையில சொல்லுவோமா? பிழைக்க வச்சிருக்கிறார், வாழ வைக்கிற தேவன் அவர். ஆகவே இந்த மன்னா, இந்த அப்பம் எலியா சோர்ந்து போன நேரத்தில், இயலாத நேரத்தில், வறுமை நேரத்தில் கர்த்தர் கொடுத்து தேற்றினார். அதே போல் அந்த சாரிபாத்து வீட்டுக்கு போகும்போது இவன் மூலமாக தான் அங்கே அவனுக்கு அந்த குடும்பத்துக்கு ஆசீர்வாதம், இவன் மூலம், அதுக்காக தான் கர்த்தர் அனுப்பினார். உங்கள் நிமித்தம் அநேகர் கர்த்தருடைய வார்த்தையாகிய அந்த அப்பத்தை புசித்து ஆறுதல் அடையணும், தேற்றப்படணும், தைரியப்படணும், தற்கொலை எண்ணத்திலேருந்து விடுதலை பெறணும், சுகம் பெறணும். இப்படி பெற்று அவங்க ஆசீர்வாதமாக வாழணுன்றதுக்காக தான் கர்த்தர் நம்மை ஆண்டவர் இது வரைக்கும் சுகத்தை கொடுத்து, பலனை கொடுத்து, ஜீவனை கொடுத்து கர்த்தனை சேர்க்கார், வச்சிருக்கார். அதே போல் கடைசியாக அவன் முடிச்சுட்டு எல்லாம் கடந்து போகும்போது திரும்ப அங்கேருந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல படுத்துக்கிறான், சூரச்செடிக்கையில். 3வது முறை இப்போ அவனுடைய வாழ்க்கையில் எலியாவுக்கு தூதன் வரான். தூதன் வந்து எலியாவுக்கு அடுத்தது என்ன பண்ணுறதுன்னு தெரியல, தட்டுறா. எலியா எழுந்து பார்க்குறான்,
அவனுடைய படுக்கைக்கு பக்கத்தில் அப்பமும் கறியும் வச்சிருக்கு, சூடாக வச்சிருக்கு. தூதன் வந்து தட்டி எழுப்புறான், எழுந்துரு எலியா, எழுந்துரு. பாருங்கள், அவனுக்கு இப்போ யாரும் வந்து அவனை கெயிட் பண்ணல. பட் கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பியிருக்கிறார். சில நேரங்களில் இப்படி சோர்ந்து போய் கிடக்கிற, முடங்கி படுத்து கொண்டு கிடக்கிற நபர்கள் என்ன அடுத்தது என்ன செய்யணும்னு தெரியாமலேயே குழம்பி போய் கிடப்பாங்க. அப்படிப்பட்ட நேரத்தில் கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பி கர்த்தர் நமக்கு வார்த்தையை கொடுத்து, மன்னாவை கொடுத்து, ஆகாரத்தை கொடுத்து ஆண்டவர் நம்மை தேற்றி நடத்துகிறார். அவன் எழுந்தானா, சாப்பிட்டானா, திரும்ப படுத்துக்கிட்டான். திரும்ப தட்டி எழுப்புறான், திரும்ப எழுந்துரு. திரும்ப எழுந்தான், சாப்பிட்டான், படுத்துக்கிட்டான். சாப்பிட்றதும் படுக்கிறதும் தான், என்ன வேறு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போ சொல்கிறா, எலியா, இதோட உன் ட்ராவல் முடியல, இன்னும் நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். இன்னும் நீ அநேக காரியங்களை செய்ய வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த தூதன் அவனை தட்டி எழுப்பி ஆகாரத்தை கொடுத்து அவனை புறப்பட பண்ணானான். அவன் அந்த சோர்வெல்லாம் போயிட்டு, அதோட களைப்பு போயிட்டு, கவலை போயிட்டு, எல்லாம் போயிட்டு அந்த ஆகாரத்தை சாப்பிட்ட பிறகு இப்போ எலியா அந்த ஆகாரத்தின் பலத்தினால் இரவும் பகலும் எத்தனை நாள், 40 நாள் அந்த ஆகாரத்தின் பலத்தினால அவன் போக வேண்டிய, எங்கே போகணுமோ அங்கே போக வேண்டிய தூரத்துக்கு போனார். ஆண்டவர் அனுப்பினார். 3 காரியங்களை செய்தான். அதாவது எலியா அந்த சோர்வுக்குள்ளெல்லாம் கடந்து வரும் பொழுது கர்த்தர் எப்படி நடத்தி கொண்டு வந்தார் பாருங்கள். அவனுக்கு தேவையான வார்த்தையை கொடுத்தார். அப்போ வந்து ஆகாரமாக இருந்தது. அந்த ஆகாரம்தான் நான் சொல்கிறேன், கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தருடைய வார்த்தை வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம் நானே அப்படின்னு இப்போ நமக்கு சொல்லியிருக்கார் இல்லையா? அந்த அப்பம்தான் எலியாவை போஷித்த அப்பம். இப்போ எலியா அந்த ஆகாரத்தை சாப்பிட்ட பிறகு அதை சொல்ற, இந்த அப்பத்தை புசிச்சாங்கன்னா திரும்ப பசி வரும், செத்துருவான். ஆனால் நான் கொடுக்குற அப்பத்தை சாப்பிட்டான்னா சாவ மாட்டான் அப்படின்னார்ல. எலியாவுக்கு மரணம் வந்துச்சா? மரணம் வரல. எலியா அந்த அப்பத்தை சாப்பிட்டு ஆண்டவர் சொன்னார், நீ இங்கே போய் இந்த காரியங்களை ரெடி பண்ணு அப்படின்னார். நேராக எலியா அங்கேருந்து கடந்து போனான். எலிசாவு மேலே போய் சால்வை போட்ட, ஏறு ஓட்டிகிட்டு இருக்கான். கர்த்தர் உன்னை அழைக்கிறார், சால் போட்டு வந்துட்டார். அவன் எல்லாம் ஏறு மாடல் எல்லாத்தையும் விட்டு போட்டு அடித்து விருந்து வச்சுட்டு பின்னாடி வந்துட்டான். ஃபாலோ பண்ணி வந்துட்டான் எலிசா. அடுத்தது 2 பேரை ராஜாவா இங்கே இன்னொருத்தனை அங்கே அனுப்பு, ஏற்படுத்து அப்படின்னு. எல்லாத்தையும் கர்த்தர் சொன்ன அந்த வேலையெல்லாம் முடித்த பிறகு கர்த்தர் ஒரு நாள் எலியாவை சுழல் காட்டில் என்ன செய்தார்? மேலே எடுத்துக்கொண்டார். அதுக்கப்புறம் அவனுக்கு ஆகாரம் தேவைப்படலை. நமக்கு இந்த பூமியில் இருக்கிற வரைக்கும் கர்த்தருடைய வார்த்தை நமக்கு தேவை. இந்த பூமியில் இருக்கிற வரைக்கும் கர்த்தருடைய வார்த்தை. மனுஷங்க எத்தனை வார்த்தைகளை சொன்னாலும் உங்களை என்னையும் தேற்ற முடியாது, தைரியப்படுத்த முடியாது, ஆறுதல் படுத்த முடியாது. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை மட்டும்தான் உங்களை என்னை என்ன செய்யும்? தேற்றும், தைரியப்படுத்தும், ஆறுதல் படுத்தும், வாழ்க்கையை நடத்துவதற்குரிய ஆலோசனை தாரும், பிழைத்து கொள்ளக்கூடிய வழியை உண்டு பண்ணித்தாரும். அதை எலியா இந்த விதத்தில் தேவனால் அவன் போஷிக்கப்பட்டு வழி நடத்தப்பட்டிருக்கிறான். இதுதான் ஆண்டவர் சொன்னார். இப்போ எலியாவை போஷித்தவர், எலியாவுக்கு உதவி செய்தவர், அவரோடு கூட பேசி அவனை செயல்பட வைத்தவர், அவனுடைய சோர்வுகளை மாற்றின ஆண்டவர். இன்றைக்கி நான் சொல்கிறேன், ஒரு சிலருடைய வாழ்க்கையில் நல்ல எலியாவை போல் ஓடின ஆள் எல்லா காரியத்திலையும். ஆனால் இன்றைக்கி என்ன பண்ணுறீங்க? முடங்கி சாப்பிட்றது, கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுறது, அப்படி கொஞ்சம் பைபிள் அப்படி வாசிக்கிறது, விட்டுறக்கூடாதேன்றதுக்காக என்ன செய்கிறோம்? இப்படி வாசிக்கிறோம், அப்படியே சோர்ந்து போய் உட்கார்ந்துட்டுருக்குறோம். இன்றைக்கி கர்த்தர் சொல்கிறார், இந்த அப்பம் மேஜை இருக்குது இல்லையா, அன்னைக்கு ஒரு குறிப்பிட்ட நபர்களுக்கு ஆண்டவர் அந்தந்த காரியங்களை செய்து வார்த்தையை கொடுத்து அல்லது ஆகாரமாக்கிய அவருடைய வார்த்தையை கொடுத்து தேற்றினார். இன்றைக்கி கர்த்தருக்காக நீ சின்ன ஒரு பணிவிடை செய்தாலும் உனக்கும் இந்த அப்பத்தில் பங்கு உண்டு. ஏன்னா ரெவலேஷனில் இருக்குது 1:6
1, 5, 6 நினைக்கிறேன். வாசிக்காத. வெளிப்படுத்தின விசேஷம் 1 அதிகாரம் 5, 6. உண்மையுள்ள சாட்சியும் மரித்தோரில் இருந்து முதற் பிறந்தவரும் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியும் ஆகிய, பூமியின் எல்லா ராஜ்யங்களுக்கும் அதிபதியாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நமது இரத்தத்தினாலே, அவருடைய இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி, உங்களுடைய என்னுடைய பாவங்களற நம்மை கழுவி, நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களுக்கும், உங்களையும் என்னையும் ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும், அவருக்கே மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவர் இரத்தத்தினால கழுவப்பட்டு பரிசுத்தமாய் எந்தெந்த பிள்ளைகள் வாழுகிறார்களோ, அவரை சேவிக்கிறார்களோ, ஆராதிக்கிறார்களோ, கர்த்தர் அப்படிப்பட்டவர்களை ஆண்டவர் சொல்றார், உங்களை என்னையும் ஆசாரியர்களாய் கர்த்தர் ஏற்படுத்தி இருக்கிறாராம். ஆசாரியர்கள்னா அப்போ இந்த அப்பத்தை புசிக்கலாமா? ஏன் ஆசாரியர்களாக ஏற்படுத்தினார்னா, அவர் மகா பிரதான ஆசாரியன் நம்முடைய ஆண்டவர் இயேசு. அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நீங்கள் நானும் ஆசாரியனுக்கு பிறகுற பிள்ளைங்க யாராக தான் இருக்கணும். அதனால தான் உங்களை என்னையும் ஆசாரியர்களாய் மாற்றிருக்கிறார். அவர் ராஜாவுக்கு பிறகுற பிள்ளை யாராக இருக்கணும்? ராஜகுமாரனாக இருக்கணும், ராஜகுமாரத்திகளாக இருக்கணும். அதனால தான் உங்களை என்னையும் ராஜாக்களாக ஏற்படுத்தி இருக்கிறார். ராஜாக்களும் ஆசாரியர்களும் என இந்த 2 போஸ்டிங்குமே அவருக்கு ஒருவருக்கு மட்டும்தான் வேதத்திலேயே உண்டே தவிர மற்ற யாருக்கும் கிடையாது. ராஜாக்கள் எல்லாருமே இந்த 12 கோத்திரத்திலேருந்து 11 கோத்திரத்திலேருந்து வந்தவங்க, மாற்றி சொல்லப்போனால் ஒரு சில கோத்திரங்கள்லேருந்து. ஆனால் ஆசாரி என்றவர் லேவி கோத்திரத்தை சார்ந்தவன் மட்டும்தான் இந்த ஆசாரிய ஊழியத்துக்காக தெரிந்து கொள்ளப்பட்டது. அப்போது இந்த 2 கோத்திரத்தும், இந்த லேவி கோத்திரத்தையும் இந்த மற்ற யூதா கோத்திரத்தையும் சார்ந்த அந்த 10 மற்ற கோத்திரங்களையும் சார்ந்து 2ஐயும் இணைத்து தன்னை வெளிப்படுத்தினவர் தான் இயேசு. அல்லது அவர் பிரதான ஆசாரியன் அவர்தான், ராஜாதி ராஜாவாய் வந்தவர் அவர்தான். அதனால தான் அவர் ராஜாதி ராஜாவை பிறக்கும் போதே யூதருக்கு ராஜாவாய் பிறந்திருக்கிறவர் எங்கேன்னு கேட்டாங்க. அடுத்தது வாழும் பொழுதும் அவர் மரிக்கும் பொழுதும் அவர் என்னன்னு எழுதி வச்சாங்க, யூதருடைய ராஜா அப்படின்னு அந்த போர்டில் எழுதி வச்சாங்க. திரும்ப வரப்போகிறவர் யாரை தான் வரப்போகிறார்? ராஜாதி ராஜாவாக தான் வரப்போகிறார். அவர் பரலோகத்துக்கு நியாயம் விசாரிச்சுட்டு நம்ம அழைச்சிட்டு போவோம்னா அங்கே ராஜாதி ராஜாவாக தான் இருக்க போகிறார். பிறப்புலேருந்து மரணம் வரைக்கும், உயிர்த்தெழுதல் வரைக்கும் அவர் யார்? ராஜாதி ராஜா. அவருடைய பிள்ளைகள் தான் யார்? நீங்களும் நானும். யாரெல்லாம் அவருடைய பிள்ளை நான் சொல்கிறீங்க? அப்போ நமக்கு ஆண்டவர் இந்த அரண்மனையில் இந்த மேஜையில் வச்சிருக்கிறார். இந்த மேஜையை இப்போ என்ன பண்ணிங்கன்னா டைனிங் டேபிள் மாதிரி நினச்சிங்க. உங்கள் வீட்டில் இப்போ ராஜ போஜனத்துக்கு டானி எல்லாம் கூப்பிட்டாங்கள, அது அந்த ராஜாவினுடைய போஜனம் வேறு, நம்ம ராஜாவினுடைய போஜனம் ஆகாரம் வேறு. இப்போது நீங்கள் எல்லாம் சேரில் உட்காந்துருக்கிறத பார்த்தா இப்போ ஸ்டார் ஹோட்டலில் சாப்பிட்றதுக்கு உட்காந்துருக்கிற மாதிரி இருக்குது. சேரில் துணியெல்லாம் போட்டு அந்த இதெல்லாம் கொடுப்பாங்க 5 ஸ்டார் ஹோட்டலெல்லாம். இங்கே அந்த மாதிரி இல்லை. ஆனால் அப்படி கற்பனையில் நினச்சிக்கங்க. நீங்கள் எல்லாம் சும்மா உட்காந்துடல, கீழே கோல்டு விரித்து தங்க தட்டில் உட்கார வச்சு உங்களுக்கு சாப்பாடு கொடுக்குற மாதிரி நினைங்க. இந்த பாய் பார்த்தா தங்க மாதிரி தானே இருக்குது, பேரில் தங்கம் இல்லை, கோல்டு மாதிரியே தான் இருக்குது. சேரும் அதே கலரில் தான் இருக்குது, என்ன ஃபுல்லாகவே கோல்டாக தான் இருக்குது. இப்போது இந்த டேபிள் மேலே ஆசரிப்பு கூடாரத்தில் வச்ச டேபிளில் அப்பம் வச்சுருக்குன்னு சொன்னேன் இல்லையா? இந்த அப்பத்தை இன்றைக்கி நான் என்ன சொல்கிறேன்னா, கர்த்தருடைய வார்த்தை என்ற அந்த அப்பம் இங்கே அடுக்கி வச்சுருக்குது. இந்த வார்த்தை உனக்கு என்னென்ன தேவையோ, உன் சூழ்நிலை எதுலேருந்து விடுதலை வேணுமோ, என்ன தேவையோ அந்த தேவைகள் எல்லாமே இந்த மேஜையில் என்ன செய்து வச்சிருக்கு. கர்த்தருடைய வார்த்தை என்ற அப்பம்
இந்த வார்த்தையினால தாங்க எல்லாம் உண்டாச்சு. இந்த வார்த்தை ஒன்றை உருவாக்கக்கூடிய வல்லமை இருக்குது. வார்த்தையில் ஜீவன் இருக்குது. உன் குறைவை நிறைவை மாற்றக்கூடிய அந்த வல்லமை எதில் இருக்குதுன்னு இந்த அப்பத்தில் வார்த்தையில் இருக்குது. சுகமாக்குற வார்த்தை வல்லமை எதில் இருக்குன்னா வார்த்தையில் இருக்குது. உனக்கு விடுதலை தரக்கூடிய வல்லமை எதில் இருக்குன்னா வார்த்தையில் இருக்குது. எல்லாமே வார்த்தையில் தான். இப்போ இந்த வார்த்தை உனக்கு வாக்கு தத்தங்களை அடுக்கி வச்சிருக்கிறார். அரண்மனையில் இப்போ நீங்கள் வந்து இந்த அப்பத்தில் நீங்கள் உட்காந்து ராஜா கூட போஜனம் பண்ண போகிறீங்க. ராஜா இருக்கிறார் இங்கே. ராஜாவுடைய போஜனம் அது, நம்முடைய மகாராஜாவுடைய போஜனம். இதை நீ திருப்தியாக சாப்பிடலாம். அறகுறையான சாப்பாடு கொடுக்குறவர் இல்லை, நம்மளை மாதிரி திருப்தியாக சாப்பாடு கொடுக்குறவர் திருப்தியாக கொடுப்பார். நேர்த்தியான சாப்பாடை இங்கே ஆண்டவர் வைத்திருக்கிறார். உனக்கு தேவையான வார்த்தை. எதில் நீ கவலையாக இருக்கிற, எதில் துக்கமாக இருக்கிற, எதில் சோர்ந்து போயிருக்கிற, எதனால் நீ கண்ணீர் வடிச்சிட்டு இருக்கிற, எதனால் துக்கமாக இருக்கிற, எதனால் உனக்கு இந்த சாபத்துக்குள்ளே முங்கி போயிருக்கிற, எல்லாத்துக்குமே இங்கே அப்பா இருக்குது. இதை நீ சாப்பிட்டீன்னா உனக்கு பலன் வந்துடும். எலியா மாதிரி பலன் வந்துடும். இதை நீ சாப்பிட்டீன்னு இந்த ஆகாரத்தை அப்பத்தை எடுத்துக்கிட்டா, கர்த்தர் உனக்கு வார்த்தை மூலமாக பேசுனா, நீ தொடர்ந்து நடந்து செயல்படக்கூடிய ஒரு வல்லமை உள்ள ஆளாக மாறிடுவேன். கர்த்தர் உனக்குள்ள அந்த சோர்வு, பலவீனம், கவலை, துக்கம், கண்ணீர் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றுவார். அதுக்குரிய பலன், அதிகாரம் இந்த கர்த்தருடைய வார்த்தையில் இருக்குது. எல்லாரும் அப்படியே முழங்கால் படியிடுவோமா? எல்லாரும் முழங்கால் படியிடுவோம். இப்போ இந்த மேஜையை உங்கள் மனதுக்கு முன்னால் நிறுத்துங்க. இந்த மேஜையை உங்கள் மனதுக்கு முன்னால் நிறுத்துங்க. உங்களுக்கு முன்னால் தான் ஒரு பெரிய டேபிள், கோல்டன் டேபிள் இருக்குது. அந்த டேபிளில் கர்த்தருடைய வார்த்தை என்ற அப்பம் வச்சிருக்குது. கர்த்தருடைய வார்த்தை என்ற அப்பம். இந்த வார்த்தை உனக்கு தேவை. இந்த வார்த்தை தான் உன் சூழ்நிலைகளை மாற்றும், நெருக்கத்தை மாற்றும், உன் வியாதியை மாற்றும், கவலையை மாற்றும், துக்கத்தை மாற்றும், உன் குறைவெல்லாம் மாற்றும், கண்ணீரை மாற்றும், உன் தேவைகளை சந்திக்கும், உன்னை மறுபடியும் பலனுள்ள பிள்ளையா நிறுத்தும், உனக்குள்ள இழந்து போன சந்தோஷத்தை அதான் தரும், குழப்பத்தை மாற்றும், உன்னை மறுபடியும் செயல்பட வைக்கும். இந்த வார்த்தை தான் மறுபடியும் எலியாவை போல செயல்பட வைக்கும். நல்ல கரங்களை உயர்த்தி, நீ இப்போ என்ன உனக்கு அந்த வார்த்தை வேணுமோ, எதுலேருந்து உனக்கு பதில் வேணுமோ அந்த பதில் இங்கே இருக்குது. அப்பமாக வைத்திருக்கிறது கர்த்தருடைய வார்த்தை என்ற அப்பம். ஆண்டவரை எனக்கு தாங்க, இந்த காரியத்துக்கு எனக்கு ஒரு அப்பம் தாங்க, இந்த வார்த்தையை தாங்க, இதுக்கு எனக்கு ஒரு விடுதலை வேணும்னு சொல்லி கேளுங்க. நீ எதை விசுவாசித்து ஜெபத்தோடு கூட கேட்டு கர்த்தருடைய வார்த்தையின்படி கேட்கிறையோ அது உனக்கு கொடுக்கப்படும். நீ எடுத்துக்கலாம், திருப்தியாக சாப்பிட்லாம்ப்பா. எவ்வளவு வேணாலும் நீ எடுத்துக்கிடலாம், எது வேணாலும் எடுத்துக்கிடலாம். இந்த மேஜையில் எடுக்க எடுக்க அல்ல அல்ல குறையாத அப்பம் அது. எடுக்க எடுக்க குறையாத வார்த்தை தான் அது, குறைவில்லாத வார்த்தை. அதாவது உன் பயத்தெல்லாம் மாற்றக்கூடிய வார்த்தை இதில் தான் இருக்கு. உன் பயத்தை மாற்றக்கூடியது, உன் பயத்தை மாற்றக்கூடியது, உன் வேதனையை மாற்றக்கூடியது இந்த மேஜையில் தான் இருக்கு. இப்போ நீ விசுவாசத்தோடு கூட நீ எடுத்துக்காத. சகோதரமார்கள் எதை எடுக்கணுமோ அதை எடுத்துக்கிற, சகோதரிகள் எடுக்க வேண்டியதை நீ எடுத்துக்க. உனக்கு ஆண்டவர் வைத்திருக்கிறார், அந்த அப்பத்தை மேஜையின் மேலே வைத்திருக்கிறார். நீ எடுத்து நீ புசி. இப்போ எடுத்து புசி. கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக்கொள். கர்த்தர் உன்னோடு கூட பேசுவதை, கர்த்தர் உனக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தங்களை நீ சுதந்திரித்து கொண்டு கர்த்தருக்காக எழும்பணும். கர்த்தருக்காக எழும்பணும். நீ சோர்ந்து முடங்கி கிடக்கக்கூடாது. இன்றைக்கு எழும்பணும். அதுக்காக தான் கர்த்தர் உன்னை கொண்டு வந்திருக்கிறார். நீ இன்னைக்கு எடுத்துக்கிட்டு, நீ சோர்ந்து இருக்கிற ஆள் இல்லை. எளியவை போல மறுபடியும் எழும்பணும், எழும்பணும், மறுபடியும் செயல்படணும், மறுபடியும் செயல்படணும், மறுபடியும் செயல்படணும். எது வரைக்கும்னா, கர்த்தர் அந்த அக்கினி ஸ்தம்பத்தை கொண்டு வந்து எலியாவை அக்கினி 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 சுழல் காற்றில் அவன் மேலே கடந்து போனது போல அக்கினி ரத்தமும் குதிரைகளும் வந்து அவனை கொண்டு போகும்போது அவன் அதில் சந்தோஷத்தோடு கூட எடுத்துக்கொள்ளப்பட்டானே.
அந்த எடுத்துக்கொள்ளப்படுகிற நேரம் வரைக்கும், நாள் வரைக்கும் கர்த்தர் உன்னை அக்கினிமயமான தேவன் வந்து உன்னை அவருடைய ராஜ்யத்தில் எடுத்துக்கொள்ளுகிற வரைக்கும் கர்த்தருடைய வார்த்தை 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 உன்னை நடத்தணும், உன்னை பயன்படுத்தணும். நல்ல கரங்களை உயர்த்தி நல்ல ஸ்தோத்திரம் பண்ணி அபிஷேகம் பெற்ற பிள்ளைகள் நல்ல கொஞ்ச நேரம் ஆவியில் விடுதலையோடு கூட நீ அந்த அப்பத்தை மாத்திரம் இல்லை, இந்த அப்பத்தை நீ புசி. இன்னைக்கு உனக்கு ஆண்டவருடைய வார்த்தை என்ற அப்பத்தை வைத்திருக்கிறார். எது நடக்கலையோ உனக்கு அது நடத்தி கொடுக்கிற அப்பம், எது முடியலையோ முடித்து கொடுக்கிற அப்பம், அது உன் காரியத்தை முடித்து கொடுக்கிறது. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார்னு அந்த அப்பந்தான் இது. அந்த அப்பந்தான், அப்பமாகிய கிறிஸ்து தான் இங்கே உனக்காக ஆயத்தமாக இருக்கிறார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நல்ல சத்தத்தை உயர்த்தி அல்லேலூயா அல்லேலூயா ஸ்தோத்திரம். இனி நீ அழுதுகிட்டு இருக்க மாட்ட. இனி உனக்கு கண்ணீர் கிடையாது. இனி உனக்கு துக்கம் கிடையாது. இனி உனக்கு வேதனை கிடையாது. இனி உனக்கு வியாதி கிடையாது. இனி உனக்கு பலவீனம் கிடையாது. சோர்வு கிடையாது. கர்த்தர் உனக்கு புதிய பலனை கொடுத்து, புதிய வல்லமையை கொடுத்து, கர்த்தர் உன்னை எழுப்பி 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 இன்னும் உன்னை பயன்படுத்த போகிறார். இதுவரைக்கும் இல்லாத அற்புதங்களை கர்த்தர் உன்னை கொண்டு செய்ய போகிறார். அல்லேலூயா அல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். இந்த வார்த்தையை பெற்றுக்கொள்ளுங்க, இந்த வார்த்தையை பெற்றுக்கொள்ளுங்க. இன்னைக்கு இந்த மேஜையில் உனக்காக அந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் கர்த்தர் வைத்திருக்கிறார். Praise the Lord. Hallelujah. நன்றியோரியா மனசமன கரபல பரபலபா. அல்லேலூயா அல்லேலூயா. நன்றியோடு நன்றி. நல்ல 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 கொஞ்ச நேரம் நல்ல வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் என்ற பிள்ளைகள் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அபிஷேகம் பெற்ற பிள்ளைகள் வாயிலிருந்து அந்நிய பாஷைகள் வரட்டும். கர்த்தருடைய வல்லமை வெளிப்படட்டும். உன் சோர்வுகளை மாற்றுகிற வல்லமை வரட்டும். உன் பலவீனங்களை மாற்றுகிற வல்லமை வரட்டும். உன் கண்ணீரை துடைக்கிற வல்லமை வரட்டும். உனக்கு புது பலன் கொடுக்கிற வல்லமை வரட்டும். உன்னத வல்லமை உன்னை நிரப்பி விடட்டும். ரோசா கரதரமன கபபபரபா. அல்லேலூயா அல்லேலூயா. ஏரி கபபபபரகரதனமன சிபபப ரிகதனமன கபபபரதலபரபா. ஓகுரதனம ஷபதபரதரதரபலபரபலபரபா. அல்லேலூயா. மேகமே மகிமையின் மேகமே இந்த நாளிலே இறங்கி வாருமே. மேகமே மகிமையின் மேகமே இந்த நாளிலே இறங்கி வாருமே. மேகமே மகிமையின் மேகமே வந்தால் போதுமே. எல்லாம் நல்ல சொல்லுமா உணர்ந்து வந்தால் எல்லாம் நடக்கும். மேகமே மகிமையின் மேகமே வந்தால் போதுமே. அற்புதம் நடக்குமே. வந்தால் போதுமே. அற்புதம் நடக்குமே. மேகமே மகிமையின் எல்லாரும் பாடுமா ஜபத்தோடு கூட. மேகமே மகிமையின் மேகமே வந்தால் போதுமே. விடுதலை கிடைக்குமே. வந்தால் போதுமே. சோர்வுகள் மாறுமே. வந்தால் போதுமே. சுகமெல்லாம் கிடைக்குமே. வந்தால் போதுமே. நன்மைகள் கிடைக்குமே. வந்தால் போதுமே. பலனும் கிடைக்குமே. மேகமே மகிமையின் மேகமே இந்த நாளிலே இறங்கி வாருமே. மேகமே மகிமையின் மேகமே வந்தால் போதுமே.
எல்லாம் நடக்குமே, வந்தால் போதுமே. எல்லாம் நடக்குமே, வந்தால் போதுமே. எல்லாம் நடக்குமே. ஸ்தோத்திரம். இனி நீ முடங்கி படுத்துக்கிட்டு இருக்கிற ஆள் இல்லை. இனி நீ சோர்ந்து கிடக்கிற நபர் இல்லை. தேவ வல்லமை, தேவனுடைய ஜீவனுள்ள அப்பமாகிய வார்த்தை உனக்குள்ள கடந்து வரும் பொழுது உன் கவலை, தூக்கம், பாடு, வேதனை, அவமானம், நிந்த, வறுமை, கஷ்டம், கண்ணீர், உபத்திரவம் எல்லாத்தையும் மாற்றும். எல்லாம் மாறும். கர்த்தர் உனக்கு இன்றைக்கு ஒரு விடுதலை தந்து, கர்த்தர் உன்னை தொடர்ந்து அவருடைய வார்த்தை என்ற ஆகாரத்தினால், மன்னாவினால் கர்த்தர் உன்னை போஷித்து ஆண்டவர் நடத்துவார். வனாந்தரத்தில் வந்த மக்கள் சோர்ந்து போவார்கள், அவர்களுக்கு ஆகாரம் கொடுனார். இன்னைக்கு உன் சோர்வை மாற்றக்கூடிய ஆகாரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஸ்தோத்திரம். தொடர்ந்து கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.